விசிடி நம்பர் 497 ஜெயநகர் கர்நாடக். முரளி டேட்டு 14/4/67, பிறகு 15/4/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 18/8/2006. अप्रैल 1967 की कहानी चल रही थी. दूसरे पेज के मध्यांत में बात चल रही थी कृष्ण का नाम देकर के गीता को खंडन कर दिया. பேச்சு போயிட்டு இருந்தது. கிருஷ்ணனோட பேரை கொடுத்து போட்டு கீதாவை கண்டன பண்ணிட்டாங்க. गीता में नाम था उसका, கீதால பேர் இருந்தது. யாரோடது? शिवशंकर भोलेनाथ का नाम था. சிவசங்கர் भोलेनाथिनோட பேர் இருந்தது. गीतापति भगवान के रूप में. கீதாபதி அப்படின்னா கீதாவோட கணவன் என்னோட ரூபத்துல. और பிறகு नाम दे दिया, பேரை போட்டுட்டாங்க कृष्ण का. கிருஷ்ணனோட பேரு. कृष्ण बच्चे का नाम देने से गीता खंडित हो गई. கிருஷ்ண குழந்தையினோட பேரை கொடுக்கறதுனால கீதா खंडन ஆயிடுச்சு. इसलिए भारत इतना दीनहीन हो गया है. அதனாலதான் பாரத் எவ்வளோ ஏழை ஆயிடுச்சு. ड्रामा में ये नूल है. ड्रामाல இது ஃபிக்ஸ் ஆக இருக்குது. भारत को गिरना ही है. பாரத்க்கு கீழே வீழ்ந்துதான் ஆகணும். और गिरते हैं भक्ति के द्वारा. பிறகு கீழே வீழ்றது பக்தி மூலமாக. क्योंकि बाप की बैठ निंदा करते हैं. ஏன்னா அப்பாவோட என்ன செய்யறாங்கன்னா உட்காந்து நிந்தனை செய்யறாங்க. और भारत में जितनी भगवान की निंदा करते हैं, பிறகு பாரத்ல எந்த அளவுக்கு பகவானோட நிந்தனைய செய்யறாங்களோ उतना दूसरे कोई खंड में भगवान की इतनी निंदा नहीं करते हैं. அந்த அளவுக்கு மத்த கண்டங்கள்ல பகவானோட நிந்தனை செய்யறதில்ல. बाप कहते हैं, அப்பா சொல்றாங்க मैं आता भी भारत खंड में ही हूँ. நான் வர்றது கூடயும் பாரத கண்டத்துல தான் வரேன். आत्मा को आकर के ऊंच बनाता हूँ. ஆத்மாவை உயர்ந்ததாக ஆக்குறேன். कितना ऊंच बनाता हूँ. எந்த அளவுக்கு உயர்ந்ததாக ஆக்குறேன்? आत्मा को आकर के नीचे से ஆத்மாவை தாழ்ந்ததுல இருந்து ऊंच बनाता हूँ. உயர்ந்ததாக ஆக்குறேன். आत्मा तो आत्मा ही कही जाती है. ஆத்மான்னா ஆத்மாக்கு தான் சொல்லப்படுகிறது. क्योंकि जन्म मरण के चक्र में आती है. ஏன்னா ஜனன மரண சக்கரத்துல வருது. सुप्रीम सोल तो जन्म मरण के चक्र में नहीं आता है. சுப்ரீம் சோல் ஜனன மரண சக்கரத்துல வர்றதில்ல. सुप्रीम सोल जब आते हैं சுப்ரீம் சோல் எப்போ வராங்களோ तो जो नीचे से नीचे आत्मा बन जाती है, அப்ப யாரு தாழ்ந்ததிலும் தாழ்ந்த ஆத்மா ஆயிடுறாங்களோ उसको ऊंचे से ऊंचे क्या बना देते हैं? அவங்கள உயர்ந்ததிலும் உயர்ந்த என்ன ஆக்கிடுறாங்க? परमात्मा बना देते. பரமாத்மா ஆக்கிடுறாங்க. परमात्मा माने कैसी आत्मा? பரமாத்மானா எப்படிப்பட்ட ஆத்மா? जो परम पाठधारी है. யாரு பரம் பாட்தாரி ஆயிருக்காங்க. ऐसा बनाई देते हैं. அப்படி ஆக்கிடுறாங்க.
अभी भारत दुर्गति में है। இப்போ பாரத் துர்கதியில இருக்குது. भक्ति मार्ग में होती है दुर्गति, பக்தி மார்க்கத்துல இருக்கிறது துர்கதி. परंतु किसी को पता नहीं पड़ता है। ஆனா யாருக்குமே தெரியறது இல்ல. क्या? என்ன? कि दुर्गति में துர்கதியில இருக்குதுன்னு. ज्ञान ही नहीं तो समझे भी कैसे ஞானமே இல்லன்னா எப்படி புரிஞ்சுக்குவாங்க कि भक्ति दुर्गति है। பக்தி துர்கதியா இருக்குது. किसी को भक्ति दुर्गति कहो யாருக்காவது பக்தி துர்கத்தின்னு சொல்லுங்க, तो भी बिगड़ पड़ते हैं। அப்போ என்ன ஆயிடுறாங்கன்னா கோவப்பட்டிருக்கிறாங்க. सिर्फ मुख से कहते हैं हे सदगति दाता पतित पावन आओ, வெறும் வாயால சொல்றாங்க ஹே பதித பாவன் சத்கதி தாத்தா வாங்கன்னு. बुलाते हैं, बुलाते रहते हैं। கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. किस लिए बुलाते हैं? எதுக்கு கூப்பிடுறாங்க? दुर्गति में पड़े हुए हैं तो बुलाते हैं। துர்கதியில கிடைக்கிறாங்க அப்போ கூப்பிடுறாங்க. सदगति में कोई थोड़ी बुलाता है, சத்கதிக்கு சத்கதி நேரத்துல யாராவது तो जरूर கூப்பிடுவாங்களா? सदुर्गति में है। கண்டிப்பாக எல்லாருமே துர்கதியில बाप இருக்காங்க. कहते हैं அப்பா சொல்றாங்க सत्युग में तो विश्व के मालिक थे, சத்யுகத்துல உலகத்துக்கு எஜமானாக இருந்தீங்க. सदगति में थे, சத்கதியில இருந்தீங்க. फिर ये दुर्गति किसने दी? பிறகு இந்த துர்கதி யார் பண்ணாங்க? और ये दुर्गति कब से शुरू हुई? பிறகு இந்த துர்கதி எப்போலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு? जब से भक्ति शुरू हुई எப்போலிருந்து பக்தி ஸ்டார்ட் ஆச்சு तब से दुर्गति शुरू हुई। அப்போலிருந்து துர்கதி ஸ்டார்ட் ஆச்சு. आधा कल्प के लिए सदगति, பாதி கல்பத்துக்காக சத்கதி, एक के द्वारा एक सेकंड में, ஒருத்தர் மூலமாக ஒரு செகண்ட்ல 21 जन्मों का वर्षा पाए लेते हैं। 21 ஜென்மத்துக்காக சொத்தை எடுத்துக்கிறாங்க. बाकी फिर बाद में है भक्ति मार्ग। மற்றபடி பிறகு இருக்குது பக்தி மார்க்கம். जब भक्ति मार्ग है எப்போ பக்தி மார்க்கம் இருக்குதோ तो ज्ञान है ही नहीं, அப்போ ஞானம் இல்லவே இல்ல. और ज्ञान है பிறகு ஞானம் இருக்குதுன்னா तो भक्ति है ही नहीं। அப்போ பக்தி இல்லவே இல்ல. तो जब भी कोई अच्छा आदमी आवे எப்போ எல்லாம் யாராவது நல்ல மனிதன் வந்தாங்கன்னா तो पहले पहले क्या करना चाहिए? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? उनको बाप का परिचय दो। அவங்களுக்கு வெறும் அப்பாவோட அறிமுகத்தை கொடுங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க बच्चे इस ज्ञान से ही तुम्हारी सदगति होगी। குழந்தைகளே உங்களோட சத்கதி இந்த ஞானம் மூலமா தான் ஆகும். किस ज्ञान से? எந்த ஞானம் மூலமாக? जो बाप का परिचय दिया है அப்பாவோட அறிமுகத்தை என்ன கொடுத்திருக்காங்க, उस बाप के ज्ञान से ही तुम्हारी सदगति होती है। அந்த அப்பாவோட ஞானம் மூலமா தான் உங்களுக்கு சத்கதி கிடைக்குது. ज्ञान से सदगति होती है, ज्ञान बाप देते हैं। ஞானம் மூலமாக சத்கதி ஆகுது, அப்பா ஞானம் கொடுக்கறாங்க. फिर दुर्गति कौन करते हैं? பிறகு துர்கதி யார் செய்றாங்க? रावण। ராவணன். 14 अप्रैल 1967 की वाणी का तीसरा दिन। तुम बच्चे जानते हो ये ड्रामा चल रहा है। குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் இந்த டிராமா போயிட்டு இருக்கு. सेकंड बाय सेकंड चलता रहता है செகண்ட் பை செகண்ட் போயிட்டே இருக்கும். और ये बुद्धि में याद रहे तो भी तुम अच्छी रीति समर्थ हो सकते हो। பிறகு இந்த விஷயம் புத்தில நினைவு இருந்தாலும் நீங்க நல்லபடியாக புரிஞ்சுக்கலாம்.
बुद्धि में रहना चाहिए புத்தில இருக்கணும். कि सेकंड बाय सेकंड परिवर्तन हो रहा है. செகண்ட் பை செகண்ட் பரிவர்த்தனை ஆயிட்டு இருக்குது. जो हालात इस सेकंड में है எந்த ஒரு நிலைமை இந்த செகண்ட்ல இருக்குதோ वो अगली सेकंड में हालात அது நெக்ஸ்ட் செகண்ட்ல நிலைமை बदल जाते हैं. மாறிடுதுன்னு சொல்றாங்க. यहाँ बैठो तो भी बुद्धि में रहता है இங்க உட்கார்ந்து இருக்கீங்க ஆனாலும் புத்தில இருக்கும். कि ये सृष्टि चक्र का चक्र कैसे झूम मिसल फिरता रहता है. இந்த சிருஷ்டியினோட சக்கரம் எப்படி பேன் போல போயிட்டே இருக்கும். அப்படின்னா மெதுவாக போயிட்டே இருக்குது. सेकंड बाय सेकंड टिक टिक होती रहती है. செகண்ட் பை செகண்ட் டிக் டிக் ஆக போயிட்டே இருக்கும். ड्रामा अनुसार सारा पार्ट बज रहा है. டிராமா அனுசாரமாக எல்லா பாட்டு போயிட்டு இருக்குது. एक सेकंड पास हुआ ஒரு செகண்ட் கடந்து போச்சுன்னா उस सेकंड का पार्ट खत्म. அந்த செகண்டினோட பாட்டு முடிஞ்சு போயிடுது. ये खेल इसी तरह होता आता है. இந்த விளையாட்டு இதே போலதான் வந்துட்டே இருக்கும் ஆயிட்டே இருக்கும். बहुत धीरे धीरे फिरता है ரொம்ப மெதுவாக சுத்திட்டே இருக்கும். और है ये बेहद का ड्रामा. பிறகு இது எல்லைக்கு அப்பாற்பட்ட டிராமா இருக்குது. बूढ़े आदि जो हैं யாரு வயசானவங்க இருக்காங்க उनकी बुद्धि में ये बातें बैठ नहीं सकती. அவங்களோட புத்தில இந்த விஷயங்கள் உட்கார முடியாது. ஏன்? बूढ़े तो बुजुर्ग होते हैं. இப்ப யாரு வயசானவங்களோ அவங்க அந்த வயசான ஸ்டேஜ அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. बुजुर्ग तो अनुभवी होने चाहिए. இப்ப யாருக்கு வயசா இருக்குதோ அவங்க அனுபவியாக இருக்கணும். அப்போ उनकी बुद्धि में ये बातें क्यों नहीं बैठ सकती. அவங்களோட புத்தில இந்த விஷயம் ஏன் உட்கார முடியாது? ज्ञान भी बैठ न सके. ஞானம் கூடயும் உட்கார முடியாது. ज्ञान नहीं तो योग भी बैठ न सके. ஞானம் இல்லைன்னா யோகம் கூடயும் உட்காராது. फिर भी ஆனாலும் बाप के बच्चे तो है ना. அப்பாவோட குழந்தைகளா இருக்காங்க இல்லையா? हाँ, जो सर्विस करने वाले बच्चे हैं யாரு சர்வீஸ் செய்யக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க वो ऊंच पद पाए सकते हैं. அவங்க உயர்ந்த பதவி அடையலாம். बाकी जो सर्विस नहीं करते हैं மற்றபடி யாரு சர்வீஸ் செய்யறதில்ல तो कहेंगे कम समझदार हैं. அப்போ சொல்லப்படுகிறது கம்மி புத்திசாலியா இருக்காங்க. उनका पद कम होगा. அவங்களோட பதவி கம்மியாயிடும். ये ख्याल में पक्का रखो. இது சிந்தனையில பக்கா வச்சுக்கோங்க. कि ये बेहद का ड्रामा है. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட டிராமா இருக்குது. और इस बेहद के ड्रामा में चक्र फिरता ही रहता है. பிறகு இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட டிராமால சக்கரம் சுத்திட்டே இருக்கும். जैसे रिकॉर्ड भरा जाता है. எப்படி ரெக்கார்டு ஃபில் ஆகுது, ஃபில் பண்ணப்படுகிறது, நிரப்பப்படுகிறது. हमारी आत्मा में भी ऐसे ही रिकॉर्ड भरा हुआ है. அதே மாதிரி நம்ம ஆத்மாக்குள்ளேயும் இப்படி ரெக்கார்டு நிறைஞ்சிருக்குது. और आत्मा है बहुत छोटी से छोटी. பிறகு ஆத்மா ரொம்ப சின்னதாக இருக்குது. पहले ग्रामोफोन के रिकॉर्ड बनाते थे, बड़े बड़े बनते थे. ஃபர்ஸ்ட் கிராமபோனினோட ரெக்கார்ட அப்படின்னா அந்த டேப் ரெக்கார்டர் போல இருக்கும்ல, சோ அத எப்போ ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களோ அது பெருசாக இருந்தது. पूरा तवा. எப்படின்னா ஒரு தவா போல. இப்போ अभी शार्ट होता जाता है. இப்போ ஷார்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. अभी छोटा होते होते एक डीवीडी में இப்போ சின்னதாக ஆக ஒரு டிவிடில 100 कैसेट भर रहे हैं. 100-150 கேசட்ஸ் நிரப்பப்பட்டு இருக்குது. 150 घंटे का ड्रामा. 150 மணி நேரத்தினோட டிராமா. और ये है
150 hours டிராமா. பிறகு இது என்ன இருக்கு? 5000 वर्ष का ड्रामा. 5000 வருஷங்களினோட டிராமா. कितना छोटा रिकॉर्ड? பிறகு எவ்வளவு சின்ன ரெக்கார்டா இருக்குது? एक बिंदी. ஒரு பிந்தி. बाप समझाते हैं. அப்பா புரிய வைக்கிறாங்க. जैसे आसमान के सितारे हैं. எப்படி ஆகாயத்துல நட்சத்திரங்கள் இருக்குது. एक एक सितारे में जैसे पूरी दुनिया बसी हुई. ஒவ்வொரு நட்சத்திரங்கள்ல எப்படின்னா முழு உலகமே நிறைஞ்சிருக்கிற போல, அடங்கி இருக்கிற போல. ऐसे तुम आत्मा रूपी सितारे हो. அதே மாதிரி நீங்க ஆத்மா ரூபமான நட்சத்திரங்களா இருக்கீங்க. तुम एक एक सितारे में पूरी दुनिया बसी हुई है. உங்களுக்குள்ள ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குள்ள முழு உலகமே நிறைஞ்சிருக்கு. तुम्हारी अपनी अपनी दुनिया है. முழு உலகமே அடங்கி இருக்குது. 84 जन्म है, 5000 वर्ष है. 84 ஜென்மங்கள் இருக்குது, 5000 வருஷங்களா இருக்கு. कितनी आत्माओं से मेल मिलाप होता होगा. எத்தனை ஆத்மாக்கள் கூட சந்திப்பு என்றது ஏற்பட்டு இருக்குது. इतना सारा पार्ट भरा हुआ है. இவ்வளோ அப்படின்னா அதிக பார்ட் நிறைஞ்சிருக்குது. இவ்வளோ எல்லாமே பார்ட் நிறைஞ்சிருக்கு. इसको फिर कुदरत कहा जाता है. இதுக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா இயற்கைன்னு சொல்லப்படுகிறது. देखने में तो कुछ भी नहीं आता. பாக்குறதுக்காக ஒண்ணுமே தென்படுறது இல்ல. आत्मा इतनी छोटी रिकॉर्ड. ஆத்மா எவ்வளவு சின்ன ரெக்கார்டா இருக்கு. और इन आंखों से பிறகு இந்த கண்கள் மூலமாக देख भी नहीं सकते. பாக்குறதுக்கு கூடயும் ஆகுறது இல்ல. ये समझ की बातें हैं. இது புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. मोटी बुद्धि वाले नहीं समझ सकते हैं. தடிமனான புத்திக்காரங்க புரிஞ்சுக்க முடியறதில்ல. क्या करे? என்ன செய்யறது? जो मैन बुद्धि बन जाए. நுணுக்கமான புத்தி ஆகணும்னா என்ன செய்யறது? ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அப்பாவோட நினைவு. பாபா சொல்றாங்க ஆமா. जो बाप बिंदी है सदैव महन बुद्धि है. இப்போ யாரு அப்பா பிந்தியா இருக்காங்க, சதா புத்தி நுணுக்கமாக இருக்கும். நுணுக்கம் இல்ல, லேசாக இருக்கும். उसको याद कर. அவங்கள நினைவு செய்யணும். तो जैसे को याद करेंगे वैसे हमारी आत्मा भी. எப்படி நுணுக்கமாக இருக்கக்கூடிய அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்கள நினைவு செஞ்சீங்கன்னா நாம கூட बुद्धि रूपी आत्मा महीन बन जाए. நம்ம புத்தி ரூபமான ஆத்மா என்ன இருக்குதோ அது கூடயும் சூக்ஷ்மமாயிடும்னு சொல்றாங்க. इस बात में बहुत मुझते. இந்த விஷயத்துல ரொம்ப குழம்பி போகிறாங்க. किस बात में? எந்த விஷயத்துல? कि आत्मा में 84 जन्मों का पार्ट इतने छोटे से रिकॉर्ड में कैसे भरा होगा. ஆத்மால 84 ஜென்மங்களினோட பார்ட் இவ்வளவு சின்ன ரெக்கார்டுக்குள்ள எப்படி நிறைஞ்சிருக்குது? देखने में तो आता नहीं है. பாக்குறதுக்கு ஒன்னும் தென்படுறது இல்ல. बाप कहते हैं ये तो अनादि अविनाशी ड्रामा है. அப்பா சொல்றாங்க இது அனாதி அவினாஷி டிராமா இருக்குது. ये कभी भरा नहीं गया रिकॉर्ड. இது எப்பவுமே நிரப்பப்படல. ये तो இது अनादि भरा भराया है. இது எப்படின்னா அனாதி எப்பவுமே ஆல்ரெடி நிறைஞ்சிருக்க கூடியது. हम जो बोलते हैं वो ड्रामा में पास होता जाता है. நாம என்ன சொல்லிட்டு இருப்போமோ அது டிராமால கடந்து போயிட்டு இருக்கோம். और जहाँ बोलते हैं பிறகு எங்க சொல்றோமோ, जिनके सामने बोलते हैं, யாருக்கு முன்னாடி சொல்றோமோ वो सारा 5000 वर्ष के बाद फिर ज्यों का त्यों அது எல்லாமே 5000 வருஷங்களுக்கு பிறகு எப்படி இருக்குதோ அப்படி रिपीट होता है. ரிப்பீட் ஆயிட்டு இருக்கோன்னு சொல்றாங்க.
ऐसी समझ இப்படிப்பட்ட இந்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது, दुनिया में कोई के पास नहीं है। இப்படி என்ன புத்தி இருக்குதோ உலகத்துல யாருக்கிட்டையும் இருக்கிறது இல்ல। क्या? என்ன कि हर 5,000 वर्ष के बाद ஒவ்வொரு 5,000 வருஷங்களுக்கு பிறகு एक एक अणु को ஒவ்வொரு துகளுக்கு और एक एक आत्मा को பிறகு ஒவ்வொரு ஆத்மாக்கு हूबहू रिपीट होना है पार्ट के आधार पर। ஆஸ் இட் இஸ் ரிப்பீட் ஆக வேண்டியதாக இருக்கோ பார்ட்டோட ஆதாரப்படி। जो बड़े बड़े महारथी होंगे, இப்ப யாரு பெரிய பெரிய மகாரதிகள் இருக்காங்களோ वो तो बार बार इन बातों पर ध्यान दे करके समझते रहते होंगे। அவங்க அடிக்கடி இந்த விஷயங்களை பற்றி கவனத்தை செலுத்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, समझते होंगे और दूसरों को भी समझाते होंगे। புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பிறகு மத்தவங்களுக்கு கூடயும் புரிய வச்சிட்டு இருப்பாங்க। तो बाप कहते हैं पहले पहले तो गांठ बंधवाओ। அப்போ அப்பா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த முடிச்ச போட வைங்க। कि ये वेद का बाप है। இவங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க, और इसकी याद में हम रहेंगे। பிறகு இவங்களோட நினைவுல நாம இருப்போம்। बाप कहते हैं ना मुझे याद करो। அப்பா சொல்றாங்க இல்லையா என்ன நினைவு செய்யுங்கன்னு। कहते हैं சொல்றாங்க, तो जरूर बिंदी रूप में तो नहीं है। அப்போ கண்டிப்பாக பிந்தி ரூபத்துல ஒன்னும் இல்ல। कहना तो बोलना तो मुख के द्वारा ही होता है। சொல்லுறது அது எப்படின்னா வாய் மூலமா தான் சொல்லப்படுகிறது। तो जिस मुख के द्वारा कहते हैं कि मुझे याद करो, அப்ப எந்த முகம் மூலமாக சொல்றாங்களோ என்ன நினைவு செய்யுங்கன்னு, तो बिंदी रूप में याद करना पड़े அப்போ பிந்தி ரூபத்துல நினைவு செய்ய வேண்டியதாக இருக்குமா, या मुख सहित याद करना पड़े? முகம் கூட நினைவு செய்ய வேண்டியதாக இருக்குமா? आत्मा को अभी घर जाना है। ஆத்மாக்கு இப்போ வீட்டுக்கு போகணும், शरीर तो घर नहीं जाएगा। சரீரம் ஒண்ணு வீட்டுக்கு போகாது। शरीर के अणु अणु சரீரத்தினோட ஒவ்வொரு துகள் கூடயும் सब प्रकृति के 5 तत्वों में मिल जाने हैं। எல்லாமே இயற்கையினோட 5 தத்துவங்கள்ல கலந்து போயிடும்। और आत्मा, பிறகு आत्माएं सब भागेंगी परम धाम। பிறகு ஆத்மாக்கள் எல்லாமே ஓடுவாங்க பரந்தாமத்துக்கு। देह के साथ संबंध தேகத்தினோட எல்லா உறவுகள் जो भी है ஏதெல்லாம் இருக்குது वो साथ छोड़ने, அது எல்லாமே விடணும்னு சொல்றாங்க। अंत समय में कुछ भी याद न आए। கடைசி நேரத்துல எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது। अगर याद आ जाए तो ஒருவேளை ஞாபகம் வந்துடுச்சுன்னா अंत मते सो गते हो जाएगी। கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்குமோ அதே மாதிரிதான் விளைவு ஏற்படும்। उन आत्मा में लगाव लग जाएगा। அந்தந்த ஆத்மாக்களுக்குள்ள ஈடுபாடு ஏற்படும்। जिन जिन में लगाव लग जाएगा उनके साथ बंधन बन जाएगा। எந்த ஆத்மாக்கள் கூட ஈடுபாடு ஏற்படுமோ அவங்க கூட பற்று என்றது அப்படின்னா அந்த ஒரு பந்தனம் ஏற்படும், பற்றினோட பந்தனம் ஏற்படும்। जिनके साथ बुद्धि का बंधन होगा, யாரு கூட புத்தியினோட பந்தனம் இருக்குமோ फिर उनके अंडर में रहना भी पड़ेगा। அப்போ அவங்களோட அண்டர்ல கூடயும் இருக்க வேண்டியதாக வரும்। और कोई के साथ बुद्धि का लगाव अगर न लगे अंत में, இப்போ கடைசி நேரத்துல யாரு கூடயும் புத்தி யோகம் என்றது ஏற்படல,
सिर्फ एक बाप के साथ ही बुद्धि का लगाव लगा होगा. வேறு ஒரு அப்பா கூட புத்தியினோட பற்று என்றது ஏற்பட்டிருக்கோம்னா तो 84 जन्म किसकी मत पर चलेंगे? அப்போ 84 ஜென்மங்கள் யாரோட டைரக்ஷன்ஸ் ஃபாலோ செய்வீங்க? बाप की मत पर चलेंगे. அப்பாவோட டைரக்ஷன் ஃபாலோ செய்வீங்க. ऐसे भी कोई हो सकता है क्या? இப்படியும் யாராவது இருப்பாங்களா? है? हो सकता है? இருப்பாங்க. 84 जन्म में एक की मत पर चले. 84 ஜென்மங்கள் ஒருத்தரோட டைரக்ஷனே ஃபாலோ செய்யுதா? नहीं, बाप के साथ आते हैं. बाप के साथ आते रहेंगे. அவங்க சொல்றாங்க அப்பா கூட வந்துட்டே இருப்பாங்க. नहीं नहीं तो ठीक பாபா சொல்றாங்க இல்ல. है, बाप के साथ आते रहेंगे. சரி அப்பா கூட வந்துட்டு இருப்பாங்க. साथ संग बाप का रहेगा. जिस संबंध में ज्यादा याद आती है அப்பா கூட உறவு என்றது இருக்கும். எந்த ஒரு உறவுல அதிக நினைவு வருதோ அப்பாது साथी की वो संबंध बाप के साथ रहेगा. பாபா சொல்றாங்க எந்த உறவு இருக்குமோ அதிக நினைவு வருதோ அந்த ஒரு சம்பந்தம் அப்பா கூட இருக்கும். तो क्या दुर्गति नहीं होगी कभी? அப்போ துர்கதி எப்பவுமே ஆகாதா என்ன? है? कोई आत्मा ऐसी है जिसको एक जन्म भी दुर्गति न हो? யாராவது ஆத்மா இப்படி இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு ஜென்மம் கூடயும் துர்கதி கிடைக்காம இருக்கிற போல? है? एक ही आत्मा है ஒரு ஆத்மா தான் இருக்காங்களா जिसकी एक जन्म में दुर्गति होती है. அவங்களுக்கு ஒரு ஜென்மம் தான் துர்கதி கிடைக்கும் அப்படி? है? ऐसी तो कोई आत्मा नहीं है जिसकी अंतिम जन्म में दुर्गति न हो. இப்படிப்பட்ட ஆத்மா யாருமே இல்ல யாரோடது கடைசி ஜென்மத்துல துர்கதி ஆகாம ஒரு ஜென்மத்துல கூட துர்கதி ஆகாம இருக்கிற போல. दुर्गति तो सबकी होती है. துர்கதி எல்லாருக்குமே ஆகுது. फिर एक को याद करने से फायदा क्या हुआ? பிறகு ஒருத்தரை நினைவு செய்யறதுனால என்ன லாபமாச்சு? है? हाँ, वो दुर्गति भी इसलिए जन्मुझी हुई है कि அந்த துர்கதி கூடயும் ஏன் பிக்ஸ் ஆயிருக்குதுன்னா जब तक पूरी दुर्गति का ग्रहण न लगे எப்போ வரைக்கும் முழுமையாக துர்கதியினோட கிரகணம் ஏற்படலையோ तब तक அப்போ வரைக்கும் सदगति भी नहीं हो सकती. சத்கதி கூடயும் ஆக முடியாது. आत्मा को घर जाना है तो ஆத்மாக்கு வீட்டுக்கு போகணும். संबंध तो छोड़ने पड़े. அப்போ உறவுகளை விட வேண்டியதாக இருக்குதா தீரும். तो जितना हो सके बाप को याद करो. அப்போ எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு அப்பாவை நினைவு செய்யுங்க. और ये गुप्त पुरुषार्थ है. பிறகு இது குப்தமான புருஷார்த்தம் ஆயிருக்குது. क्या? என்ன? ये प्रदर्शन करने की बात नहीं है. இது பிரதர்ஷன பண்ற அப்படின்னா ஷோ பண்ணிக்கிற விஷயங்கள் இல்ல. इसकी प्रदर्शनी नहीं दिखाई जा सकती. இதோட பிரதர்ஷனிய காமிக்க முடியாது. बाप राय देते हैं. அப்பா வழிய காமிக்கிறாங்க, டைரக்ஷனை கொடுக்கறாங்க. कि परिचय बाप का दो. அப்பாவோட அறிமுகத்தை கொடுங்க. याद कम करते हैं. நினைவு குறைவா செய்றீங்க. खुद याद कम करते हैं சுயம் நினைவு கம்மி செய்றீங்க. तो परिचय भी அப்போ அறிமுகம் கூடயும் कम देंगे. கம்மி கொடுப்பாங்க. जास्ती याद करते हैं அதிக நினைவு செஞ்சாங்கன்னா तो परिचय भी दूसरों को அப்போ அறிமுகம் கூடயும் மத்தவங்களுக்கு जास्ती देंगे. அதிகம் கொடுப்பாங்க. बाकी तो सारी टिक टिक है. மற்றபடி எல்லாமே வீணான விஷயங்கள் தான். रोना सारा ही एक बात में आता है. எல்லா தடைன்றது கன்ஃபியூஷன்ஸ் என்றது ஒரு விஷயத்துல தான் வருது. किस बात में? எந்த விஷயத்துல?
माया रोला किस बात में डालती है? மாயா தடை எந்த விஷயத்துல போடுது? याद में रोला डालती है। நினைவுல தான் அது தடை போடுது. पहले तो बाप का परिचय बुद्धि में बैठे, ஃபர்ஸ்ட் அப்பாவோட அறிமுகம் புத்தியில உட்காரணும். फिर कहो, பிறகு சொல்லுங்க. अब लिखो இப்போ எழுதுங்க. कि बरोबर वो ही बाप है। துல்லியமாக அந்த அப்பா தான். क्या? என்ன? देह सहित सब कुछ छोड़, தேகத்து கூட எல்லாமே விட்டு उसे एक बाप को ही याद करना है। அந்த ஒரு அப்பாவை தான் நினைவு செய்யணும். जिसके लिए लिख करके देवे, யாருக்காக எழுதி கொடுக்கிற விஷயம் என்றது இருக்கும். याद से ही तुम तमो प्रधान से सतो प्रधान बनेंगे। நினைவு மூலமா தான் நீங்க தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகுவீங்க. मुक्ति धाम जीवन मुक्ति धाम में तो दुख दर्द होता ही नहीं है। முக்தி தாமம் ஜீவன் முக்தி தாமத்துல துக்கம் என்றது இருக்கவே இருக்காது. क्यों? ஏ शरीर नहीं तो मुक्ति धाम में तो देह की स्मृति ही नहीं, क्योंकि वहाँ देह नहीं। முக்தி தாமத்துல தேகத்தினோட நினைவே இருக்காது, ஏன்னா அங்க தேகம் இருக்காது. इसलिए அதனால सुख और दुख சுகம் பிறகு துக்கம் दोनों ही नहीं। ரெண்டுமே இல்ல. और जीवन मुक्ति धाम में பிறகு ஜீவன் முக்தி தாமத்துல जीवन तो होता है, வாழ்க்கை இருக்கும். लेकिन दुख दर्द ஆனா துக்கம் மற்றும் நோய்கள் नहीं होता है। இருக்காது. जीवन में सुख अनुभव होता है, வாழ்க்கையில சுகம் என்றது அனுபவம் ஆகுது, दुख अनुभव नहीं होता है। துக்கம் அனுபவம் ஆகுறதில்ல. मूल बात है, पहले ये समझानी देना है। மூல விஷயம் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை பற்றி புரிய வைக்கணும். दिन प्रतिदिन तुम बच्चों को अच्छी अच्छी बातें समझाई जाती है। நாளுக்கு நாள் குழந்தைகளான உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை புரிய வைக்கப்படுகிறது. आपस में भी यही बातें करते रहो। உங்களுக்குள்ள கூடயோ ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நடுவுல இந்த விஷயங்களை தான் பேசிட்டு இருங்க. जो जो नई बातें समझाते हैं, ஏதெல்லாம் புது புது விஷயங்களை புரிய வைக்கிறாங்க, उन पर आपस में भी அத பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடயும் मनन चिंतन करते रहो। விசாரசாகர மந்தனத்தை செஞ்சிட்டு இருங்க. लायक भी बनना चाहिए। லாயக்கு கூடயும் ஆகணும். ब्राह्मण होकर भी பிராமணர்கள் ஆகி கூடயும் आपकी रूहानी सेवा नहीं की அப்பாவோட ஆன்மீக சேவையை செய்யலன்னா तो फिर बच्चा किस काम का? அப்போ குழந்தை எந்த குழந்தை என்ன யூஸ்? पढ़ाई की तो अच्छी रीति धारणा करनी चाहिए। படிப்பினோட தாரணை நல்லபடியாக செய்யணும். बाबा तो जानते हैं பாபாக்கு தெரியும் कि बहुत ऐसे हैं நிறைய பேர் இப்படி இருக்காங்க, जिनको एक अक्षर भी धारणा नहीं होती। அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூடயும் தாரணை ஆகுறது இல்ல. क्यों नहीं धारणा होती है? ஏன் தாரணை ஆகுறது இல்ல? क्योंकि बाप को यथार्थ रीति ஏன்னா அப்பாவை கரெக்டான ரூபத்துல याद नहीं करते। நினைவு செய்யறதில்ல. किस रीति याद करते हैं? எப்படி நினைவு செய்யறாங்க? यथार्थ रीति याद नहीं करते। கரெக்டான ரூபத்துல நினைவு செய்யறதில்ல. मैं जो हूँ, நான் என்ன இருக்கேன், जैसा हूँ, जिस रूप में पार्ट बजाए रहा हूँ, எப்படி இருக்கேன், எந்த ரூபத்துல பாட்ட செய்யற, उस रूप में याद அந்த ரூபத்துல நினைவு नहीं करते। செய்யறதில்ல. प्रदर्शनी में देखो कितना खर्चा होता है। பிரதர்ஷனில பாருங்க எவ்வளவு செலவாகுது. बच्चे लिखते हैं 2-3 हजार आए,
குழந்தைகள் எழுதுறாங்க 2000 3000 வந்தாங்க. फिर उनमें से निकले कितने? பிறகு அதிலிருந்து எத்தனை பேரு வந்தாங்க? कहाँ तो 5 7 10 निकलते हैं और कहाँ एक भी नहीं निकलता है. எங்க இப்போ சில இடத்துல 5-7 பேரு வெளிப்படுறாங்க, சில இடத்துல ஒருத்தர் கூடயும் இல்ல. अगर 5-7 को भी ஒருவேளை 5-7 பேருக்கு கூடயும் आपका परिचय मिले அப்பாவோட அறிமுகம் கிடைச்சதுன்னா तो भी शुक्र है. அப்பவும் அது நல்ல விஷயம்தான், அப்பவும் பெரிய விஷயம்தான். बच्चों में समझाने की तरकीब ही नहीं है. குழந்தைகளுக்கு புரிய வைக்கிற அந்த முறையே தெரியாது. हाँ, प्रजा ढेरों बनती है. ஆமா, பிரஜைகள் நிறைய பேரு வெளிப்படுறாங்க. अगर समझाने की तरकीब हो, ஒருவேளை புரிய வைக்கிற வழிமுறை அப்படின்னா அந்த ஒரு மெத்தடு बाप की याद में समझावे, புரிய வைக்கிற அந்த மெத்தட் இருந்ததுன்னா, அப்பாவோட நினைவுல இருந்து நீங்க புரிய வச்சீங்கன்னா तो क्या होगा? அப்போ என்ன ஆகும்? तो प्रजा क्वालिटी की आत्मा नहीं निकलेगी. அப்போ பிரஜா குவாலிட்டியினோட ஆத்மாக்கள் வெளிப்பட மாட்டாங்க, राजा क्वालिटी की आत्मा निकलेगी. ராஜா குவாலிட்டியினோட ஆத்மா வெளிப்படுவாங்க. बाबा कब कहते हैं பாபா சில நேரத்துல சொல்றாங்க, कि प्रजा ढेर निकलती जाती है, பிரஜைகள் நிறைய பேர் வெளிப்படுறாங்க, राजाएं कोई निकलते नहीं है. ராஜாக்கள் யாருமே வெளிப்படுறது இல்ல. मुश्किल कोई 100 में 1 निकलता है. ரொம்ப ரேராக 100 ஆத்மாக்கள்ல ஒருத்தர் வெளிப்படுறாங்க, வராங்க. अरे அரே 100 में 1 निकले तो 500 करोड़ में कितने हो जाएंगे? அரே 100 பேர்ல ஒருத்தர் வந்தாங்கன்னா 500 கோடி ஆத்மாக்கள்ல எத்தனை பேர் வர போல ஆகும்? लेकिन वर्तमान की बात बताई. ஆனா நிகழ்காலத்தினோட விஷயத்த சொன்னாங்க. எந்த நேரத்தினோடதாச்சு? 67 இது. समझाने वाले புரிய வைக்க கூடியவங்களே बहुत थोड़े, ரொம்ப கொஞ்சம் பேரு. और उनमें भी समझकर समझाने वाले, பிறகு அதுல கூடயும் புரிஞ்சுக்கிட்டு புரிய வைக்க கூடியவங்க और भी थोड़े. இன்னும் கம்மி. और जो समझू है भी, பிறகு யாரு புத்திசாலியாக இருக்காங்களோ इनका नाम लेते हैं, யாரோட பேரை சொல்றாங்க, वो भी बेहद में नाम लेते हैं. அது கூடயும் எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரூபத்துல பேரை சொல்றாங்க, इमर्ज करके. எமர்ஜ் பண்ணிட்டு. जैसे कुमार का कहा, எப்படி குமாரிக்கா பத்தி சொன்னாங்க, तो वो लोग तो समझ लेते कि आदि की कुमार का, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எல்லாருக்கு உட்பட்ட குமாரிக்கா. लेकिन अर्थ क्या है? ஆனா என்ன அர்த்தமா இருக்குது? कुमार का माना குமாரிக்கான்னா वो कुमारी जिसका அந்த குமாரி யாரோடது? गायन और पूजन कन्या कुमारी के रूप में, மகிமை பிறகு பூஜை கன்னியாகுமாரியினோட ரூபத்துல ஆகுது. बेहद का बाप बेहद की बात करते. எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பேசுறாங்க. तो समझने वालों में भी அப்போ புரிஞ்சுக்கிறதுல யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களையும் वहाँ कोई मौजूद नहीं है. அங்க யாருமே பிரசன்ட் ஆக இல்ல. क्योंकि जिसके मुख से समझाया, ஏன்னா யார் முக மூலமாக புரிய வச்சிருக்காங்க वो खुद ही भूला हुआ था. அவங்க சுயமே மறந்து போயிருந்தாங்க. हमको आदि में किसने समझाया? நமக்கு யாரு ஆரம்பத்துல புரிய வச்சாங்கன்னு. हमारा आदि में गुरु कौन था? நம்மளோட ஆரம்பத்துல குரு யாராக இருந்தாங்க? कोई साकार में था या सिर्फ बिंदी की बात है? யாராவது சாக்காரத்துல இருந்தாங்களா இல்லன்னா பிந்தியினோட விஷயமா? कोई साकार में था ना? யாரோ சாக்காரத்துல இருந்தாங்க இல்லையா? तो 12 गुरु तो याद रह गए. அப்போ 12 குருகள் பற்றி
நினைவு ஆயிடுச்சு, வந்துடுச்சு. और जो असली गुरु 13वां मिला उसकी भूल हो गई. பிறகு யாரு உண்மையான குருவோ அவங்கள பற்றி மறந்து போயிட்டாங்க. भूल हो गई तब तो मुरली में बोला. மறந்து போயிட்டாங்க அப்படின்னா தவறாயிடுச்சு, அப்போதானே முரளில சொன்னாங்க. कि जब तुम विद्यालय का नाम लिखते हो, எப்போ நீங்க வித்யாலயத்தினோட பேரை எழுதுறீங்களோ तो तुम ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय लिख देते हो. அப்போ நீங்க பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயன்னு எழுதிடுறீங்க. ब्रह्मा ने थोड़ी स्थापना की. பிரம்மா ஒண்ணு ஸ்தாபனை செய்யல. स्थापना किसने की? யாரு ஸ்தாபனை செஞ்சாங்க? प्रजापिता ब्रह्मा के द्वारा स्थापना हुई. பிரஜாபிதா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை ஆச்சு. अपना नाम लिखते हो तो भी लिख देते हो ब्रह्मा कुमार ब्रह्मा कुमारी. உங்களோட பேரை நீங்க எழுதுறீங்களா இல்லையா, தன்னோட பேரு, அப்ப கூட என்ன பண்றீங்கன்னா பிரம்மா குமார் குமாரிசன் எழுதுறீங்க. अरे तुम सिर्फ अम्मा की कुमार थोड़े ही हो. அரே நீங்க வெறும் அம்மாவோட குமாரசா என்ன? तुम तो माँ बाप दोनों के बच्चे हो. நீங்க அம்மா அப்பா ரெண்டு பேரினோட குழந்தைகளா இருக்கீங்க. तो जब ब्रह्मा को ही भूला हुआ है, இப்போ பிரம்மாவையே மறந்து இருக்காங்கன்னா तो दूसरे बच्चों को அப்போ மத்த குழந்தைகளு असली याद आ ही नहीं सकती. जब असली அப்போ மத்த குழந்தைகளோட நினைவு வரவே வர முடியாது. याद नहीं आ सकती, ஒருவேளை நினைவு வரலன்னா तो असली राजाएं भी அப்போ உண்மையான ராஜாக்கள் கூடயும் नहीं निकल सकते. வர முடியாது, வெளிப்பட மாட்டாங்க. वो आत्माएं निकल आती है जो प्रिंस प्रिंसेस बन के रह जाए. அந்த ஆத்மாக்கள் வெளிப்படுவாங்க. யாரு? பிரின்ஸ் பிரின்சஸ் ஆகி இருந்துடுறாங்க. राजा क्वालिटी की कोई आत्मा नहीं निकलती. ராஜா குவாலிட்டினோட ஆத்மாக்கள் யாருமே வெளிப்படுறது இல்ல. तो राजाएं मुश्किल ही कोई बनते हैं. அப்போ பாபா சொல்றாங்க ராஜாக்கள் ரேராதா சில பேர் தான் வெளிப்படுறாங்க. एक राजा रानी ஒரு ராஜா ராணி और बाकी हो गई सारी प्रजा. மற்றபடி ஆயிட்டாங்க எல்லா பிரஜைகள். मिटमाइट भी उनके अंडर में हो जाते हैं. அவங்களோட நண்பர்கள் உறவினர்கள் அவங்க கூடயும் அவங்களுக்கு அடிமை ஆயிடுறாங்க. मिटमाइट माने மிட்மைட்னா जो भी मित्र संबंधी है वो सब மிட்மேட்ஸ்னா பாபா சொல்றாங்க யாரெல்லாம் நண்பர்கள் பிறகு உறவினர்கள் இருக்காங்க राजा के अंडर में कहे जाते हैं. அவங்களுக்கு எல்லாமே ராஜாவோட அடிமையில இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லப்படுகிறாங்க. सब एक के अंडर में रहते हैं. எல்லாருமே ஒருத்தரோட அண்டர்ல இருப்பாங்க. ये राजाई का पद पाने में ही बड़ी मेहनत है. இந்த ராஜாங்கத்தினோட பதவியை அடையிறதுலயே ரொம்ப உழைப்பு இருக்குது. बाकी प्रजा बनने में कोई மற்றபடி பிரஜை ஆகிறதுல मेहनत की बात नहीं है. எந்த விதமான உழைப்பு கூடயும் இல்ல. प्रजा तो आती है संदेश लेकर चली जाती है. பிரஜைகள் வராங்க, வந்துட்டு அந்த அறிமுகத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. जब टाइम आता है எப்போ டைம் வருதோ प्रत्यक्षता होती है பிரத்யக்ஷதா ஆகுதோ तो आत्माएं அப்போ ஆத்மாக்கள் स्वतः ही निकल आती है. किस आधार पर निकलती होंगी? தானாவே வந்துடுவாங்க. எந்த ஆதாரப்படி வெளிப்படுவாங்க? है इशारा दे दिया, குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. कोई तो आधार होगा उनके निकलने का. அவங்க வராங்கன்னா ஏதாவது ஆதாரம் என்றது இருக்கோ இல்லையா? क्या उन्हें ये याद आएगा कि हमने उस समय प्रदर्शनी देखी थी? இல்லன்னா அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா நம்ம அந்த நேரத்துல பிரதர்ஷனிய பார்த்திருந்தோன்னு? जो आत्माएं अंत समय में निकलेंगी எந்த ஆத்மாக்கள் கடைசி நேரத்துல வெளிப்படுவாங்களோ उनके परिवार का कोई न कोई அவங்களோட பரிவாரத்தினோட யாராவது ஒருத்தர் सदस्य जो परमात्मा बाप को யாரு பரமாத்மா அப்பாவ अच्छी तरह पहचानता होगा, நல்லபடியாக தெரிஞ்சிட்டு இருப்பாங்க.
जो है जैसा है जिस रूप में पार्ट बजा रहा है என்ன இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எப்படிப்பட்ட பாட்டை பண்ணிட்டு இருக்காங்க, उस रूप में याद करता होगा। அந்த ரூபத்திலேயே நினைவு செஞ்சிட்டு இருக்கிற போல இருக்காங்கன்னா, जब प्रत्यक्षता होगी எப்போ பிரத்யக்ஷத்தை ஆகுதோ तो उनकी बुद्धि में भी बैठ जाएगा। அப்ப அவங்களோட புத்தியில கூடயும் உட்கார்ந்துடும், अरे हमने तो बड़ा तिरस्कार किया, அரே நாம ரொம்ப நிராகரிச்சிருந்தோம், बड़ा अपमान किया, ரொம்ப அவமானத்தை பண்ணிருந்தோம், ये तो हमारे घर में छुपा रुस्तम निकला। இது எப்படின்னா இவங்க நம்மளோட வீட்ல ஒரு மறைஞ்சிருக்கிற ஹீரோ வெளிப்பட்டாங்க, हमने नहीं पहचाना और इन्होंने पहचाना। நாம தெரிஞ்சுக்கல, ஆனா இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களே, तो वो भी निकल पड़ेंगे। அப்ப அவங்க கூடயும் வந்துருவாங்க। तो फिर किसके अंडर में चलेंगे? அப்போ அவங்க யாரோட அண்டர்ல இருப்பாங்க, நடப்பாங்க, किसका प्रभाव बैठ गया उनके ऊपर? யாரோட பிரபாவம் அவங்களோட புத்தியில உட்கார்ந்துடுச்சு? जो पहले से ज्ञान में चल रहा है परिवार में, யாரு முன்னாடியில இருந்தே ஞானத்துல இருக்காங்க பரிவாரத்துல, उसका पूरा असर प्रभाव बैठ जाता है। அவங்களோட முழு பிரபாவம் என்றது உட்கார்ந்துன்னு तो சொல்றாங்க। प्रभावित माना இப்போ பிரபாவித்தனாலே பிரஜா, பிரபாவித்தனா அடிமையாகிறது। तो मिटमाइट सब उनके अंडर हो जाते हैं। அப்போ மிட்மேட் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமை ஆயிடுறாங்க। जो मेहनत करेंगे யாரு உழைப்பாங்களோ वो ऊंच पद पालेंगे। அவங்க உயர்ந்த பதவியை அடைவாங்க। मेहनत करे உழைச்சாங்கன்னா तब राजाई में जा सकते हैं। அப்போ ராஜாங்கத்துக்கு போகலாம்। नंबर 1 को स्कॉलरशिप मिलनी है, யாரு நம்பர் 1 இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்। ये लक्ष्मी नारायण भी இந்த லட்சுமி நாராயணர்கள் கூடயும் स्कॉलरशिप लिए हुए हैं ना, ஸ்காலர்ஷிப் எடுத்திருக்காங்க இல்லையா? फिर भी नंबरवार है। ஆனாலும் இது நம்பர் 1 இருக்காங்க। कौन? யாரு? स्कॉलरशिप लेने वाले ஸ்காலர்ஷிப் எடுத்துக்க கூடியவங்க नंबरवार है। நம்பர் 1 இருக்காங்க। कितने हैं? எத்தனை பேர் இருக்காங்க? बहुत बड़ा इम्तिहान है ना। மிக பெரிய பரீட்சா இருக்குது இல்லையா? स्कॉलरशिप पाकर இந்த ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கிட்டு उनकी माला बनी हुई, அவங்களோட மாலை இருக்குது। 8 रत्न है ना, 8 ரத்னங்கள் இருக்கு இல்லையா? 8 फिर 108 8 பிறகு 108 फिर 16,000 होते हैं। பிறகு 16,000 இருக்கும்। तो कितना पुरुषार्थ करना चाहिए? அப்போ எந்த அளவுக்கு புருஷார்த்தத்தை செய்யணும்? माला में पिरोने के लिए மாலையில கோர்க்க படையிறதுக்காக इसमें अंतर्मुखता बहुत चाहिए। இதுல உள்நோக்க முகமாக ரொம்ப இருக்கணும்। बाप तो है ही कल्याणकारी, அப்பா நன்மை செய்பவர் அதான் இருக்காங்க। तो कल्याण के लिए ही राय देते हैं நன்மைக்காக தான் வழிமுறைய और காமிக்கிறாங்க। कल्याण तो सबका नंबरवार होना ही है। பிறகு நன்மை என்றது எல்லாருக்குமே நம்பர் 1 என்றது ஆகிதான் தீரும்। सारी दुनिया का कल्याण होना है। முழு உலகத்துக்கு நன்மை என்றது ஆகும்। ऐसा कोई बचेगा नहीं जिसका இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க யாருக்கு कल्याण न हो। நன்மை ஆகாம இருக்கிற போல யாருமே இருக்க மாட்டாங்க। परंतु नंबरवार है। ஆனா நம்பர் 1 சொல்றாங்க। कितने नंबर है எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? जिनका कल्याण होना है? யாருக்கு நன்மை ஆகணுமோ அவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க। हैं? हैं?
500-700 करोड़ जो है सबका ही 500 கோடி 700 கோடி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரோடது கூடயும் सबका ही कल्याण है होना है क्योंकि எல்லாருக்குமே நன்மை என்றது ஆகிதான் தீரணும். उनका बाप असल में है कौन? ஏன்னா அவங்களுக்கு உண்மையில அப்பா யாரா இருக்காங்க? कल्याणकारी बाप है. நன்மைக்கான அப்பாதான், நன்மை செய்பவரா இருக்கிற அப்பாதான். तुम यहाँ बाप के पास पढ़ने आए हो. நீங்க இங்க அப்பா கிட்ட படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. सिर्फ வெறும் नंबरवार कल्याण लेने के लिए नहीं आए हो. வெறும் நம்பர்வாராக நன்மையை எடுத்துக்கிறதுக்காக ஒன்னும் வரல. कल्याण पाने वालों की लिस्ट में नहीं आए हो. நன்மையை எடுத்துக்க கூடியவங்களோட லிஸ்ட்ல வரல. तुम यहाँ நீங்க पढ़ने के लिए आए हो. பாபா சொல்றாங்க நீங்க இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. तुम्हारे में भी वो स्टूडेंट अच्छे हैं. உங்கள கூடயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லவங்க இருக்காங்க. जो इस पढ़ाई पर ध्यान देते हैं. யாரு இந்த படிப்புல கவனத்தை செலுத்துறாங்களோ அவங்க. कोई तो ऐसे भी हैं जो बिल्कुल ध्यान नहीं देते हैं. ஒரு சில பேர் எப்படி இருக்காங்கன்னா அவங்க முழுமையாக கவனத்தை செலுத்துறதே கிடையாது. ऐसे भी बहुत समझते हैं. இப்படியும் நிறைய பேர் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. अच्छा जो भाग्य में होगा सो देखा जाएगा. சரி என்ன பாக்கியத்துல இருக்குதோ அது பார்க்கலாம். पढ़ाई की एम ऑब्जेक्ट बुद्धि में नहीं बैठी. படிப்பினோட एम ऑब्जेक्ट புத்தில இல்ல. क्या என்ன लक्ष्य पक्का बुद्धि में बैठा होगा तो लक्षण லட்சம் என்றது பக்கா புத்தில உட்கார்ந்து இருந்ததுன்னா அப்போ லட்சணம் आवेंगे. அப்போ அது அந்த லட்சணம் வரும்னு சொல்றாங்க. लक्ष्य ही नहीं लिया है. லட்சமே எடுத்துக்கலன்னா जो भाग्य में होगा सो मिल जाएगा. अभी तो जिंदगी की मौज. இப்போ என்ன பாக்கியத்துல இருக்குதோ அது கிடைக்கும். இப்போ உலக இந்த வாழ்க்கையினோட அந்த என்ஜாய்மெண்ட் என்றது குஷிகள் என்றது எடுத்துக்கலாம் இருக்கும். तो बच्चों को याद का चार्ट रखना है. அப்போ குழந்தைகளுக்கு நினைவினோட சார்ட்டை வச்சுக்கணும். हमको अब वापस घर जाना है. நமக்கு இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போகணும். हम तो यहाँ ही छोड़ जाएंगे. जब बाप के घर में जावेंगे எப்போ அப்பாவோட வீட்டுக்கு போகுவீங்களோ तो क्या खास बात होगी. அப்போ என்ன விசேஷமான விஷயம் இருக்கும்? ज्ञान ज्ञान सब यहीं छूट जाएगा. ஞானம் இதெல்லாமே இங்கேயே போயிடும்னு சொல்றாங்க. अरे அரே ज्ञान ज्ञान सब यहीं छूट जाएगा. ஞானம் எல்லாமே இங்கேயே போயிடும்னா फिर पता कैसे लगेगा அப்போ எப்படி தெரியும் कि हमारा नंबर कौन सा है? நம்மளோட நம்பர் எதுன்னு? लगेगा कि नहीं लगेगा? ஏற்படுமா இல்லையா? है हाँ नंबर का भी पता लग जाएगा. நம்பரோட நம்பர் என்ன இருக்குதோ அதை பற்றி கூடயும் தெரிஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. 500 करोड़ का नंबर है. இப்போ 500 கோடி இருக்கு இல்லையா, அதுல லாஸ்ட் நம்பரா 33 करोड़ में नंबर है. 10 करोड़ में नंबर है. 33வது நம்பரா என்ன? அந்த 10 கோடி இருக்கு இல்லையா, அதுல லாஸ்ட் நம்பரா 2 करोड़ 10வது கோடி இருக்கு இல்லையா, அந்த நம்பரா? में आने वालों में नंबर है. இல்லன்னா 2 கோடி சத்யுகத்துல வரக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அதுல நம்பர் இருக்கா? पहले जन्म के 9 लाख में हमारा नंबर है. இல்லன்னா ஃபர்ஸ்ட் ஜென்மத்தினோட 9 லட்சத்துல நம்மளோட நம்பர் இருக்குதா? या 1 लाख सितारे. இல்லன்னா 1 லட்சம் நட்சத்திரங்கள் जो रुद्र यज्ञ में खास बनाए जाते हैं. யார எப்படின்னா ருத்ர யக்ஞத்துல விசேஷமாக உருவாக்கப்படுகிறாங்க. उनमें हमारा नंबर है. அவங்கள நம்மளோட நம்பர் இருக்குதா? या 16,000 में है. இல்லன்னா 16,000ல இருக்குதா? कहाँ है? எங்க இருக்குது? ब्रह्मा की 1000 भुजाओं में है. பிரம்மாவினோட 1000 கைகள்ல இருக்குதா?
108 में है या 8 में है या पहले नंबर में? இல்லனா 108ல இருக்குதா, 8ல இருக்குதா, இல்லனா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்குதா? फिर ज्ञान छूट जाएगा, பிறகு ஞானம் போயிடும். जब नंबर का पता लग जाएगा எப்போ நம்பர் பத்தி தெரிஞ்சு போயிடுமோ, और सिर्फ क्या रह जाएगा? பிறகு வெறும் என்ன இருந்துடும்? है योग रह जाएगा. யோகம் இருந்துடும். परम धाम में जाके योग लगाएंगे क्या? பரந்தாமத்துக்கு போய் என்ன யோகத்தை இணைப்பீங்களா? कहाँ की बात है? பிறகு எந்த இடத்தினோட விஷயமா இருக்கு? आबू अब्बा के घर में जब जावेंगे नंबरवार, ஆமா, அபு அப்பாவினோட வீட்டுக்கு எப்போ நம்பர்வாராக போகுவீங்களோ, नंबर का तो पता लग जाएगा, நம்பர் பத்தி தெரிஞ்சு போயிடும். பிறகு फिर याद रह जाएगी, பிறகு நினைவென்றது இருந்துடும் சொல்றாங்க. और பிறகு सब खलास. எல்லாமே முடிஞ்சு போயிடும். प्रातः क्लास है, மார்னிங் கிளாஸ் இருக்குது. 15 अप्रैल सन 1967. 15 ஏப்ரல் 1967 भगवान वाच. பகவான் சொல்றாங்க, ये तो बच्चों को समझाया गया है कि मनुष्य को व किसी को இது குழந்தைகளுக்கு என்ன புரிய வைக்கப்பட்டிருக்குது, மனிதர்களை இல்லைன்னா யார கூடயும், देवता को தேவதைகளை या कोई राक्षस को இல்லைன்னா ராட்சசர்களை भगवान नहीं कहा जाता. பகவானன் சொல்ல முடியாது. ये राक्षस कहाँ जोड़ दिया? அரே, இங்க ராட்சசர்களை எங்க இணைச்சிட்டாங்க? क्योंकि राक्षस भी ऐसे हुए हैं ना जो भगवान बन करके बैठे हैं. ஏன்னா ராட்சசர்கள் கூடயும் இப்படி இருந்தாங்க இல்லையா? யாரு பகவானாக உட்கார்ந்து இருக்காங்க, உட்கார்ந்துட்டாங்க. सब क्या कहता था? இரண்யகசிபா என்ன சொல்லிட்டு இருந்தா? कोई भगवान नहीं है, எந்த பகவானும் இல்ல, நான் தான் பகவானா இருக்கேன். कंस भी क्या कहता था? கன்சன் கூடயும் என்ன சொல்லிட்டு இருந்தா? कोई भगवान नहीं है, मैं ही भगवान हूँ. யாருமே பகவான் இல்ல, நான் தான் பகவானா இருக்கேன். यहाँ जब बैठे हो तो बुद्धि में ये रखना है, இங்க எப்போ உட்கார்ந்து இருக்கீங்களோ அப்போ புத்தியில இந்த விஷயம் இருக்கணும். कि हम संगम युगी ब्राह्मण हैं. நாம சங்கம்யுகி பிராமணர்கள் ஆயிருக்கோன்னு. क्या? என்ன? और किसी युग के नहीं है. வேற எந்த யுகத்தினர்கள் கூடயும் இல்ல. ना और कोई युग में ब्राह्मण होते हैं. பிறகு வேற எந்த யுகத்துல கூடயும் பிராமணர்கள் இருக்கிறது இல்ல. होते हैं तो झूठे होते हैं. இருப்பாங்களா இல்லன்னா பொய்யானவங்களாக இருப்பாங்களான்னு கேக்குறாங்க. और संगम युग में ही सच्चे ब्राह्मण ब्रह्मा की औलाद होते हैं. ब्रह्मा भी होता है. பிறகு சங்கம் யுகத்துல தான் உண்மையான குழந்தைகள், பிரம்மாவோட குழந்தைகள் இருப்பாங்க. तो ब्राह्मण भी होते हैं. சங்கம் யுகம்னா சங்கம் யுகமும் இருக்கும், பிராமணர்களும் இருப்பாங்க. சங்கம் யுகம் இருக்குதுன்னா பிராமணர்கள் கூடயும் இருப்பாங்க. ये भी याद कोई सदैव को रहती नहीं है. இது கூடயும் நினைவு சதா ஒண்ணு இருக்கிறது இல்ல. என்ன? कि हम संगमयुगी ब्राह्मण हैं. நம்ம சங்கம்யுகி பிராமணர்கள் पुरुषोत्तम ஆயிருக்கோம். संगमयुगी ब्राह्मण. புருஷோத்தம் சங்கம்யுகி பிராமணர்கள். क्यों नहीं याद रहता है? ஏன் ஞாபகம் இருக்கிறது இல்ல? माया वो उड़ाई देती हैं? माया माया संगमयुग को उड़ा देती है. மாயா சங்கம் யுகத்தை பறக்க வச்சிடுதான்னு கேக்குறாங்க. हाँ, बुद्धि में से ये बात देवान आता है, ये बात उड़ जाती है. புத்தியிலிருந்து இந்த விஷயம் பறந்து போயிடுது. தேக அபிமானம் வருது அப்படின்னா புத்தியிலிருந்து இந்த விஷயம் பறந்து போயிடுதுன்னு சொல்றாங்க. कि हम संगमयुगी ब्राह्मण हैं. ब्रह्मा की நாங்க சங்கமிகி பிராமணர்கள் ஆயிருக்கோம், औलाद हैं. பிரம்மாவோட குழந்தைகள் ஆயிருக்கிறோன்னு.
अपने को सचमुच ब्राह्मण समझते हैं ऐसे भी नहीं है. தன்னை உண்மையிலே பிராமணர்களை நினைச்சுப்பாங்க, அப்படியும் ஒன்னும் இல்ல. अरे அரே, सचमुच ब्राह्मण समझते हैं ऐसे भी नहीं है. உண்மையில பிராமணர்களை நினைச்சுக்கிறாங்கன்றது அப்படியும் இல்ல. அப்படின்னா என்ன? सचमुच और झूठ मूठ क्या? உண்மையில பிறகு பொய்லன்னா, பொய்யன்னா என்ன விஷயமா இருக்கு, என்ன அர்த்தம்? नहीं, सन 67 की वाणी है ना, இல்ல, இது 67 வாணியா இருக்கு இல்லையா? इसलिए बोला. அதனாலதான் சொன்னாங்க. कि उस समय ब्रह्मा कुमार तो समझते थे, அந்த நேரத்துல பிரம்மா குமாரன் என்னமோ புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கதான். लेकिन ये किसी की बुद्धि में नहीं था कि हम प्रजापिता ब्रह्मा कुमार कुमारी. ஆனா இந்த விஷயம் யாரோட புத்திலையும் இருக்கல, நம்ம பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிஸ் ஆயிருக்கோன்னு. माँ बाप दोनों के बच्चे हैं तो सचमुच ब्राह्मण है. அம்மா அப்பா 2 பேரினோட குழந்தைகள் ஆயிருக்கிறோம்னா உண்மையிலே பிராமணர்கள் ஆயிருக்கோம். और सिर्फ अम्मा के बच्चे हैं பிறகு வெறும் அம்மாவோட குழந்தைகள் ஆயிருக்கோம்னா, और बाप का पता ही नहीं है பிறகு அப்பா பற்றி தெரியவே இல்லைன்னா, तो कुकवंशावली है या मुखवंशावली ब्राह्मण है? அப்போ குகவம்சாவளியா இல்லைன்னா முகவம்சாவளி பிராமணர்கள் ஆயிருக்கீங்களா? तो कुकवंशावली ब्राह्मण. அப்போ குகவம்சாவளி பிராமணர்கள் ஆனாங்க. झूठ मूठ के ब्राह्मण हो गए. பொய்ல எப்படி என்ன, பொய்யாக என்னன்னா பிராமணர்கள் ஆயிட்டாங்க. जो सिर्फ अपने को कहते हैं या लिखते हैं या ढिंढोरा पीटते हैं, வெறும் யாரு தன்னை சொல்லிக்கிறாங்க, பிறகு இந்த மூலத்தை அடிக்கிறாங்க, हम ब्रह्मा के मुखवंशावली ब्राह्मण है. யாரு சொல்லிக்கிறாங்க நம்ம பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்கள் ஆயிருக்கோன்னு, तो वो कैसे ब्राह्मण है? அப்போ அவங்க எப்படிப்பட்ட பிராமணர்கள் ஆனாங்க? झूठ मूठ के ब्राह्मण. பொய்யான பிராமணர்கள் ஆனாங்க. परंतु फिर ब्राह्मणों को दैवी गुण भी धारण करने हैं. பிறகு பிராமணர்களுக்கு தெய்வீகமான குணங்கள் கூடயும் தாரணை செய்யணும். क्या लकवा तो लगा ले कि सचमुच के ब्राह्मण है. என்னன்னா டைட்டில்ன்றது எடுத்துக்கிட்டாங்க உண்மையிலே பிராமணர்கள்னு சொல்லி, लेकिन ஆனா दैवी गुण दिखाई न पड़े தெய்வீகமான குணங்கள் தென்படலன்னா, तो लोग क्या समझेंगे அப்போ ஜனங்க என்ன நினைச்சுப்பாங்க? कि ये भी झूठ मूठ के ब्राह्मण है. இவங்க கூடயும் பொய்யான பிராமணர்கள் ஆயிருக்காங்க நினைச்சுக்குவாங்க. तो बच्चों को दैवी गुण धारण भी करने हैं. அப்போ குழந்தைகளுக்கு தெய்வீகமான குணங்களை கூடயும் தாரணை செய்யணும். दैवी गुण भी धारण करने हैं. பிறகு தெய்வீகமான குணங்கள் கூடயும் தாரணை செய்யணும். हम संगम भी ब्राह्मण हैं. हम शिव बाबा द्वारा पुरुषोत्तम बन रहे हैं. நம்ம சங்கமிகி பிராமணர்கள் ஆயிருக்கிறோம், நம்ம சிவ பாபா மூலமாக புருஷோத்தம் ஆயிட்டு இருக்கோம். किसके द्वारा? யார் மூலமாக? ब्रह्मा द्वारा नहीं, பிரம்மா மூலமாக இல்ல, सरस्वती द्वारा नहीं, சரஸ்வதி மூலமாக இல்ல, कोई दीदी दादी बड़े दादा ब्राह्मण द्वारा नहीं. இப்போ எந்த தீதி தாதி பெரிய பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக இல்ல. किसके द्वारा? யார் மூலமாக? हम शिव बाबा द्वारा पुरुषोत्तम बन रहे हैं. நம்ம சிவ பாபா மூலமாக புருஷோத்தம் ஆயிட்டு இருக்கோம். ये यादगिरी भी सबको नहीं रहती. இந்த நினைவு கூட எல்லாருக்குமே இருக்கிறது இல்ல. बार बार ये भूल जाते हैं कि हम पुरुषोत्तम संगम युगी ब्राह्मण हैं. அடிக்கடி மறந்து போயிடுறாங்க நம்ம புருஷோத்தம் சங்கமிகி பிராமணர்கள் ஆயிருக்கோன்னு. अभी तुम ब्राह्मण बन रहे हो, இப்போ நீங்க பிராமணர்களாக ஆயிட்டு இருக்கீங்க. माना அப்படின்னா संसर्षण तक भी बने नहीं है, लेकिन அப்படின்னா 67 வரைக்கும் கூடயும் ஆகல, अभी बन रहे हो. ஆனா இப்போ ஆயிட்டு இருக்கீங்க. हमेशा नंबरवार तो होते ही है. சதா நம்பர்வாராக இருக்கதா செய்வாங்க.
सब अपनी अपनी बुद्धि अनुसार पुरुषार्थ करते हैं। எல்லாருமே அவங்கவங்க புத்திக்கு அனுசாரமாக வேலைய செய்யறாங்க. अपनी अपनी बुद्धि अनुसार அவங்கவங்க புத்திக்கு அனுசாரமாகனா माने அப்படி என்ன, ये आखिरी जन्म में இந்த லாஸ்ட் ஜென்மத்துல सबको जो जो बुद्धि मिली हुई है எல்லாருக்குமே என்னெல்லாம் புத்தி கிடைச்சிருக்குதோ उस बुद्धि पे सारा मदार चला जाता है। அந்த புத்தி மேல எல்லா ஆதாரம் என்றது போயிடுது. ऊंच पद पाने का உயர்ந்த பதவிய அடையிறது, या नंबरवार बनने का। இல்லன்னா நம்பர்வாராக ஆகுறது. ये जो बुद्धि मिली है आखिरी जन्म में, இந்த புத்தி என்ன கிடைச்சிருக்குதோ லாஸ்ட் ஜென்மத்துல वो किस आधार पर मिली है? இது எந்த ஆதாரப்படி கிடைச்சிருக்கு? 63 जन्मों में जो कर्म किए हैं 63 ஜென்மங்கள்ல என்ன செயல்களை செஞ்சிருக்கீங்க, उन कर्मों के आधार पर आखिरी जन्म में वैसी ही बुद्धि बन जाती है। அந்த செயல்களினோட ஆதாரப்படி லாஸ்ட் ஜென்மத்துல அப்படிப்பட்ட புத்தி ஆயிடுதுன்னு சொல்றாங்க. अब जिसको जैसी बुद्धि मिली हुई है, இப்போ யாருக்கு எப்படிப்பட்ட புத்தி கிடைச்சிருக்குது, भले भगवान का ज्ञान पाते हैं, பலே பகவானோட ஞானத்தை எடுத்துக்கிறாங்க. भगवान भी डायरेक्ट मिल जाता है, பகவான் கூடயும் டைரக்ட் கிடைக்கிறாங்க, सन्मुख मिल जाता है, நேர்முகத்துல கிடைக்கிறாங்க. फिर भी बुद्धि की बलिहारी है। ஆனா புத்தி என்னோட कि பலியா जैसी இருக்கு. बुद्धि मिली हुई है जन्म से, ஜென்மத்திலிருந்து எப்படிப்பட்ட புத்தி கிடைச்சிருக்குது, उसी बुद्धि के अनुसार அந்த புத்திக்கு அனுசாரமாக प्राप्ति करवाते हैं। பிராப்திய அடைஞ்சிக்கிறாங்க. अभी संगम युगी ब्राह्मण हो, இப்ப சங்கமிகி பிராமணர்களா இருக்கீங்க. अभी तुम पुरुषोत्तम बनने वाले हो। இப்போ நீங்க புருஷோத்தம் ஆயிட்டு இருக்கீங்க. जानते हो पुरुषोत्तम बनेंगे உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம புருஷோத்தம் ஆனோம்னா तब எப்போன்னா எப்போ ஆகுறோமோ அப்போ जबकि अपने अब्बा को यानी मोस्ट बिलीवेड बाप को याद करेंगे। உங்களுக்கு தெரியும் புருஷோத்தம் எப்போ ஆகும்னா எப்போ நம்ம அப்பாவை அப்படின்னா மோஸ்ட் ரொம்ப அன்பான அப்பாவை நினைவு செய்யறோமோ அப்போ. आबू अब्बा कहा जाता है ना, ஆபு அப்பான்னு சொல்லப்படுகிறாரு இல்லையா? कहाँ का अब्बा? எங்க இருக்கக்கூடிய அப்பா? आबू का। ஆபுவோட அப்பா, ஆபு அப்பா. याद से ही पाप विनाश होंगे। அப்பான்னா அப்பாக்கு சொல்வாங்க. நினைவு மூலமாதான் பாவங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகும். इसकी याद से யாரோட நினைவு செய்யறதுனால? आबू अब्बा की याद से ही ஆபு அப்பாவோட நினைவு மூலமாதான் पाप विनाश होंगे। பாவங்கள் விநாசமாகும். अगर कोई पाप करते हैं ஒருவேளை யாராவது பாவத்தை செஞ்சாங்கன்னா तो उसका सीधा हिसाब चढ़ जाता है। அப்போ அதோட நேரடியாக கணக்குன்றது ஏறிடும் சொல்றாங்க. क्या? என்ன? आगे जो पाप करते थे, முன்னாடி எல்லாமே என்ன பாவத்தை செஞ்சிட்டு இருந்தீங்களோ, आगे माने कब? முன்னாடி என்ன எப்போ? है? नहीं, முன்னாடி என்ன எப்போ? ज्ञान में आने के टाइम से लेकर के 67 तक ஞானத்துக்கு வர நேரத்திலிருந்து 67 வரைக்கும் उस समय जो पाप किए हैं அந்த நேரத்துல என்ன பாவத்தை उनका 10 गुना बोझ चढ़ता था। அதோட பாவத்தினோட இந்த சுமைன்றது 10 மடங்கு ஏறிட்டு இருந்தது. क्या? என்ன? क्योंकि उतना ज्ञान नहीं था। ஏன்னா அந்த அளவுக்கு ஞானம் இருக்குல்ல. मैंने राम वाली आत्मा पर भी அப்படின்னா ராம்பாலி ஆத்மா மேல जो கூடயும் पाप चढ़ा என்ன பாவம் ஏறிச்சோ वो कितना परसेंटेज का चढ़ा? அது எத்தனை பர்சன்டேஜினோடது ஏறிடுச்சு? 10% का पाप चढ़ा। 10%-னோட பாவம் ஏறிச்சு. तो आगे जो पाप करते थे उनका 10% चढ़ता है। முன்னாடி என்ன பாவத்தை செஞ்சாங்களோ அதுக்கு 10% சுமை என்றது ஏறிட்டு இருந்தது. अभी जो
पाप करते हैं तो 100% चढ़ता है। இப்ப என்ன பாவத்தை செய்றீங்களோ அப்போ 100% பாவம் ஏறுது, 100% பாவம் ஏறுது. ஏன்னா ईश्वरीय बोध में आकर के फिर पाप करते हैं। ஏன்னா ஈஸ்வரனோட மடிலுக்கு வந்து பிறகு பாவத்தை செய்றீங்க. तो जानते हो, அதாவது உங்களுக்கு இப்போ தெரியும், बाप हमको बढ़ाते हैं, அப்பா நமக்கு படிக்க வச்சிட்டு இருக்காங்க. हम 100 देवी देवता बनने के लिए, நாம தேவி தேவதைகளாக ஆகிறதுக்காக, और यह याद जिसको रहती है இப்போ இந்த நினைவு யாருக்கு இருக்குமோ वो अलौकिक सर्विस भी करते रहेंगे। அவங்க அலௌகிக சர்வீஸ் கூடயும் செஞ்சுட்டு இருப்பாங்க. और जिनको नहीं रहती है, பிறகு யாருக்கு இருக்கிறது இல்லையோ क्या याद है என்ன ஞாபகம் இருக்கிறது இல்ல, कि हम 100 देवी देवता बनने वाले हैं। நாம தேவி தேவதைகள் ஆகக்கூடியவங்க. उनसे எது जो सतयुग त्रेता में देवता हुए हैं, சத்யுக திரேதால யாரு தேவதைகள் இருந்தாங்களோ वही देवता हम बनने वाले हैं। அந்த தேவதைகள் தான் நம்ம ஆக போகிறோம். अगर ये याद नहीं रहती है ஒருவேளை இந்த நினைவு என்றது இருக்கலன்னா तो सर्विस भी அப்போ சர்வீஸ் கூடயும் नहीं करते। செய்ய மாட்டாங்க. सदैव हर्षित मुख बनने के लिए சதா புன்னக முகமோட இருக்கிறதுக்காக क्या करना है? என்ன செய்யணும்? खुशी हमेशा चली रहे, குஷி எப்பவுமே ஏறி இருக்கிறதுக்காக उसके लिए क्या करना है? இதுக்காக என்ன செய்யணும்? हाँ, सेवाधारी बनना है। ஆமா, சேவாதாரி ஆகணும். अलौकिक सेवा में लगे रहना चाहिए, அலௌகிக சேவையில ஈடுபட்டு இருக்கணும். औरों को रास्ता बताते रहना चाहिए। மத்தவங்களுக்கு வழிய காமிச்சிட்டு இருக்கணும். बल कहीं भी जाते हो, பலே நீங்க எங்க போயணும்னாலும் போகிறீங்க, बुद्धि में ये तो याद रहे புத்தில இந்த விஷயம் ஞாபகம் இருக்கணும், कि हम संगमयुगी ब्राह्मण हैं। நாம சங்கமிகி பிராமணர்களா இருக்கிறோம்னு. संगम युग में क्या खास बात हो जाती है சங்கம் யுகத்துல என்ன விசேஷமான விஷயம் ஆயிடுது, जो और युगों में नहीं होती है? மத்த யுகங்கள்ல ஆகிறது இல்ல. அது बाप संगम युग में ही आते हैं, அப்பா சங்கம் யுகத்துல தான் வராங்க, और कोई युग में மத்த எந்த யுகங்கள்லயும் नहीं आते हैं। வர்றதில்ல. तो ये है पुरुषोत्तम संगम युग। அப்போ இதா இருக்குது புருஷோத்தம சங்கம் யுகம். वो पुरुषोत्तम मास अथवा पुरुषोत्तम वर्ष कहते हैं। அவங்க புருஷோத்தம் மாதம் இல்லன்னா புருஷோத்தம் வருஷம் சொல்றாங்க. चौथे वर्ष पुरुषोत्तम युग, 4வது வருஷம் புருஷோத்தம் யுகம், पुरुषोत्तम मास புருஷோத்தம் மாதம் मनाए लेते हैं। அத கொண்டாடுறாங்க. तो कहाँ की यादगार है? அப்போ பாபா கேக்குறாங்க, எந்த இடத்தினோட நினைவார்த்தமா இருக்கு? कैसे? எப்படி? पुरुषोत्तम मास मनाते हैं हर चौथी वर्ष। புருஷோத்தம் மாதத்தை கொண்டாடுறாங்க ஒவ்வொரு 4 வருஷங்களுக்கு பிறகு. ये चौथी वर्ष का क्या हिसाब है? இந்த 4வது வருஷத்தினோட கணக்கு என்னன்னு கேக்குறாங்க. जरूर पुरुषोत्तम बाप जब प्रत्यक्ष होता होगा, கண்டிப்பாக புருஷோத்தம் அப்பா எப்போ பிரத்யக்ஷம் ஆகுறாங்களோ तो हर चौथी वर्ष कुछ न कुछ विशेष அப்போ ஒவ்வொரு 4வது வருஷம் ஏதாவது விசேஷமாக परिवर्तन होता है। பரிவர்த்தனை ஆகுது, மாற்றங்கள் ஏற்படுது. इसलिए அதனால हर 4 वर्ष के बाद पुरुषोत्तम मास मनाते आते हैं। ஒவ்வொரு 4 வருஷங்களுக்கு பிறகு புருஷோத்தம் மாதத்தை கொண்டாடிட்டே வராங்க. तुम कहते हो हम पुरुषोत्तम संगमयुगी ब्राह्मण हैं। நீங்க சொல்றீங்க நம்ம புருஷோத்தம் சங்கமிகி பிராமணர்களா இருக்கிறோம். ये अच्छी रीति बुद्धि में धारण करना है। இது நல்லபடியாக புத்தியில தாரணை செஞ்சுக்கணும். हम पुरुषोत्तम युगी ब्राह्मण बनने वाले हैं। நாம புருஷோத்தம் யுகி பிராமணர்களாக ஆக போகிறோம்.
அரே ये क्या बात हुई? இது என்ன விஷயமாச்சு? अभी कहते हम ब्राह्मण हैं पुरुषोत्तम संगम युगी, இப்போ சொல்றாங்க நாங்க பிராமணர்களா இருக்கிறோம் புருஷோத்தம் சங்கம் யுகி. फिर कहते हैं बनने वाले हैं. பிறகு சொல்றாங்க ஆக போகிறோம். ये तो दो बातें हो गई இது ரெண்டு விஷயங்கள் ஆயிடுச்சு. है? अरे जो होंगे हैं वो ही तो बनने वाले होंगे. அரே யாரு இருப்பாங்களோ அவங்க தானே ஆகக்கூடியவங்களா இருப்பாங்க. जो उस समय होंगे नहीं யாரு அந்த நேரத்துல ஆக மாட்டாங்களோ तो बनने वाले भी नहीं होंगे. அப்போ ஆகக்கூடியவங்கள் ஆகக்கூடியும் இருக்க बनने மாட்டாங்க. वाले हैं ये क्यों कहा? ஆகக்கூடியவங்கன்னு சொல்லி ஏன் சொன்னாங்க? माना 76 से पुरुषोत्तम प्रत्यक्ष होता है, அப்படின்னா 76 இருந்து புருஷோத்தம் பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि हम पुरुषोत्तम बनने वाले हैं नंबर 1. நாம புருஷோத்தம் ஆகக்கூடியவங்க ஆயிருக்கிறோம் நம்பர்வாராக. अभी हम पुरुषोत्तम बनने की यात्रा पर हैं. இப்ப நாங்க புருஷோத்தம் ஆகுறதுக்கான யாத்திரையில இருக்கிறோம். ये भी याद रहे तो मनमना हो गया. இது கூடயும் ஞாபகம் இருந்ததுன்னா மன்மனாபாவ் ஆயிடுவோம். तुम बच्चे जानते हो हम पुरुषोत्तम बनने की यात्रा पर हैं. குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் நம்ம புருஷோத்தம் ஆகிற யாத்திரையில இருக்கிறோம். पुरुषार्थ अनुसार புருஷார்த்த அனுசாரமாக और अपने कर्मों के अनुसार तुम बच्चे जानते हो. பிறகு உங்களோட செயல்களினோட ஆதாரப்படி குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் वही बात आ गई. அந்த விஷயம்தான் வந்துடுச்சு. என்ன? एक तो अभी का पुरुषार्थ भी रखना है आगे, ஒண்ணு இந்த நேரத்தினோட புருஷார்த்தத்தை கூடயும் முன்னாடி வைக்கணும். और फिर பிறகு ये भी बुद्धि में रहे இது கூடயும் புத்தியில இருக்கணும். कि 63 जन्मों में जैसे जैसे कर्म किए हैं 63 ஜென்மங்கள்ல எப்படி எல்லாம் செயல்களை செய்யறோமோ उन कर्मों के अनुसार அந்த செயல்களினோட ஆதாரப்படி हम पुरुषोत्तम नंबरवार बन रहे हैं. நாம புருஷோத்தம் நம்பர்வாராக ஆயிட்டு இருக்கிறோம். दैवी गुण भी चाहिए தெய்வீகமான குணங்களும் தேவை இருக்கு. और श्रीमत पर भी चलना पड़े. பிறகு ஸ்ரீமத்தை கூடயும் ஃபாலோ செய்ய வேண்டியதாக இருக்கும். अपनी मत पर तो सभी मनुष्य चलते हैं. தன்னோட டைரக்ஷனினோட ஆதாரப்படி எல்லா மனிதர்கள் ஃபாலோ செய்யறாங்க. जो अपनी मत पर चलते हैं वो है ही रावण संप्रदाय. யாரு தன்னோட வழிமுறைக்கு அனுசாரமாக நடக்கிறாங்களோ அவங்க ராவண சம்பிரதாய தான் ஆயிருக்காங்க. पर मत पर चलते हैं, मनुष्य मत पर चलते हैं. மத்தவங்களோட டைரக்ஷனை ஃபாலோ செய்யறாங்க. மனிதர்களோட இப்போ மனிதர்களோடது பிறகு தன்னோட வழிமுறைக்கு அனுசாரமாக நடக்கிறாங்க. क्या मनमत पर चलते हैं? இல்லன்னா தனக்கு எப்படி வேணுமோ அப்படி ஃபாலோ செய்யறாங்க. चाहे यहाँ बैठे हुए हैं चाहे यहाँ இல்லன்னா இங்க உட்கார்ந்து இருக்காங்க. पढ़ने वाले हैं, अगर मत पर अपनी मत पर चलते हैं இங்க படிக்க கூடியவங்க இருக்காங்க. பிறகு தன்னோட வழிமுறைக்கு அனுசாரமாக நடக்கிறாங்கன்னா तो है कौन सा संप्रदाय? அப்போ அவங்க எந்த சம்பிரதாயத்தினர்கள்? रावण संप्रदाय. அப்போ அவங்க ராவண சம்பிரதாயத்தினர்கள். ऐसे भी नहीं, அப்படியும் இல்ல. ऐसे भी नहीं है அப்படியும் கிடையாது. कि तुम कोई हमेशा श्रीमत पर ही चलते हो. நீங்க சதா ஸ்ரீமத்தை தான் ஃபாலோ செய்றீங்க என்ற விஷயம் இல்ல. माना அப்படின்னா नंबरवार श्रीमत पर चलने वाले हैं, நம்பர்வாராக ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்யற கூடியவங்க இருக்காங்க. कभी कभी माया भी पकड़ लेती है बुद्धि को. சில நேரத்துல மாயா கூடயும் புத்திய பிடிச்சுக்குது. तो मन मत या मनुष्य मत पर भी चल पड़ते हैं. அப்போ மனதுக்கு எப்படி வேணுமோ அதோட டைரக்ஷன் பிறகு மனிதர்களோட வழிமுறைகளை கூடயும் ஃபாலோ பண்ணிடுறாங்க. तो अभी शूटिंग हो रही है. அதாவது இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு.
जब मनुष्य मत पर चल पड़ते हैं तो कहाँ की शूटिंग होती है? எப்போ மனிதர்களோட டைரக்ஷன்ஸ ஃபாலோ செய்றீங்களோ அப்போ எந்த இடத்தினோட ஷூட்டிங் நடக்குது? द्वापर कलयुग की शूटिंग हो जाती है। துவாபர் கலியுகத்தினோட ஷூட்டிங் ஆயிடுது. और जब ईश्वरीय मत पर चलते हैं तो பிறகு எப்போ ஈஸ்வரனோட டைரக்ஷன் ஃபாலோ செய்றீங்களோ அப்போ सत्युग त्रेता की शूटिंग होती है। அப்போ சத்யுக திரேதாவினோட ஷூட்டிங் ஆயிடுது. तो अपनी मत पर सभी मनुष्य चलते हैं। அப்போ தன்னோட வழிமுறைக்கு அனுசாரமாக எல்லா மனிதர்கள் நடக்கிறாங்க. तो सब कौन से संप्रदाय हो गए? அப்போ எல்லாருமே எந்த சம்பிரதாயத்தினர்கள் ஆயிட்டாங்க? सब रावण संप्रदाय हो गए। எல்லாருமே ராவண சம்பிரதாயத்தினர்கள் ஆயிட்டீங்க. பிறகு अकेला जना क्या करेगा? ஒரு வரத்து இருக்கிற சுண்டல் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒருத்தரால என்ன செய்ய முடியும்? अकेला चना कुछ कर सकता है क्या? இப்போ ஒரு சிங்கிள் இந்த சுண்டல் இருக்கோ இல்லையா, அது ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல. அப்படின்னா இது ஒரு பழமொழி இருக்குது, அத சொல்லிட்டு இருக்காங்க பாபா. तो सभी मनुष्य जो रावण की मत पर चलते हैं वो तो है ही रावण संप्रदाय। இப்போ எல்லா மனிதர்கள் என்ன ராவணனோட டைரக்ஷன்ஸ ஃபாலோ செய்யறாங்களோ அவங்க ராவண சம்பிரதாயத்தினர்கள் ஆனாங்க. बहुत है நிறைய பேர் இருக்காங்க जो रावण की मत पर ही चलते हैं। யாரு ராவணனோட வழிமுறைக்கு அனுசாரமா தான் நடக்கிறாங்க. क्या? என்ன? जैसे कि उनकी बुद्धि में निश्चय எப்படின்னா அவங்களோட புத்தியில நிச்சயம் என்றது बैठा ही नहीं, உட்காரவே இல்லாத போல. श्रीमत पर कोई कितना परसेंट चलते हैं, कोई कितना परसेंट चलते हैं। ஸ்ரீமத் சில பேரு எத்தனை பர்சன்ட் ஃபாலோ செய்யறாங்க, சில பேரு வேற பர்சன்டேஜ்ல ஃபாலோ செய்யறாங்க. कोई तो 2% भी चलते होंगे। சில பேரு 2% கூடயும் ஃபாலோ செய்யக்கூடியவங்க இருக்காங்க. भले यहाँ भी बैठे हैं तो भी याद में पूरा नहीं बैठते। பல இங்க உட்கார்ந்து இருக்காங்க ஆனாலும் நினைவுல கம்ப்ளீட் ஆக உட்காரது இல்ல. कहीं न कहीं बुद्धि योग भटकता होगा। எங்கேயாவது புத்தி யோகம் அலைஞ்சிட்டு இருக்கும். यहाँ एक ही अनोखा बच्चा है। இங்க ஒரே ஒரு தனிப்பட்ட குழந்தை இருக்காங்க. अरे ஆனா அற்புதமான குழந்தை இருக்காங்க. அரே जो कि चार्ट लिखता है, யாரு சார்ட்டை எழுதுறாங்க? क्योंकि इनको अपनी उन्नति का ख्याल है। ஏன்னா இவங்களுக்கு தன்னோட உயர்வை பற்றி கவலை இருக்குது. वो बच्चा है, யாரானாங்க அந்த குழந்தை? इनको अपनी उन्नति का ख्याल रहता है, रोज लिखता है। இவங்களுக்கு தன்னோட உயர்வை பற்றி கவலை இருக்குது, தினமும் எழுதுறாங்க. कि आज कोई पाप कर्म तो नहीं कर दिया, இன்னைக்கு பாவ செயல்களை ஒண்ணுமே செய்யலையா? किसको दुख तो नहीं दिया है, யாருக்குமே துக்கத்தை கொடுக்கலையா? अपने ऊपर बहुत संभाल करनी होती है। தன்னை பற்றி ரொம்ப கவனத்தை செலுத்துக்கணும்னு சொல்றாங்க. பாத்துக்கணும் ஜாகிரதையாக. क्योंकि जैसे विनाश सामने खड़ा है ஏன்னா எப்படி விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்குது, तो समझना चाहिए धर्मराज भी सामने खड़ा है। அப்போ என்ன நினைச்சுக்கிறோம்னா தர்மராஜ் கூடயும் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. अभी समय है, இப்போ நேரம் இருக்கு. जन्म जन्मांतर के हिसाब किताब ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட கணக்கு வழக்கு चुकतू होने का, அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்காகன்னு சொல்றாங்க. हिसाब किताब चुकतू होंगे, सजाएं भी खानी पड़ेंगी। கணக்கு வழக்கு சுக்து ஆயிடுச்சுன்னா, கிளியர் ஆயிடுச்சுன்னா தண்டனைய கூடயே எடுத்துக்குவாங்க. बच्चे जानते हैं हम जन्म जन्मांतर के पापी हैं। குழந்தைகளுக்கு தெரியும் நம்ம ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கான பாவிகளா இருக்கணும். कहाँ भी कोई मंदिर में अथवा कोई भी गुरु के पास अथवा कोई எங்க வேணும்னாலும் கோயில்ல இல்லன்னா ஏதாவது குரு கிட்ட, इष्ट देवता के पास जाते हैं இஷ்ட தேவதா கிட்ட எப்ப போகிறீங்களோ तो कहते हैं मैं तो जन्म जन्म की அப்ப சொல்றாங்க நான் ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட
पापिन हूँ। பாவியா இருக்கேன். जन्म जन्मांतर की दुहागिन हूँ। ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட டுஹாகின் ஆயிருக்கேன். क्या कहना चाहिए? என்னன்னு சொல்லணும்? बुद्धि में नेगेटिव संकल्प आना चाहिए புத்தியில இந்த நெகட்டிவ் சங்கல்பம் வரணுமா या पॉजिटिव आना चाहिए? இல்லன்னா நல்ல சங்கல்பம் வரணுமா? बुद्धि में आना चाहिए मैं जन्म जन्मांतर की सुहागिन हूँ। பாபா சொல்றாங்க புத்தியில வரணும் நான் ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட சுமங்கலியா இருக்கேன். लेकिन मंदिर में जाके क्या बोल पड़ते हैं? ஆனா கோயிலுக்கு போய் என்னன்னு சொல்றீங்க मैं जन्म जन्मांतर की दुहागिन हूँ। ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட டுஹாகின் ஆயிருக்கேன் அப்படின்னா சுமங்கலிக்கு விபரீதமானவங்கன்னு. पापिन हूँ, मेरी रक्षा करो। பாவியா இருக்கேன் எனக்கு என்ன காப்பாத்துங்க, रहम करो। கருணைய காமிங்க. कोई तो सच बोलते हैं, कोई तो झूठ भी बोलते हैं। ஒரு சிலரு உண்மையாக சொல்றாங்க, ஒரு சிலரு பொய் கூடயும் சொல்றாங்க. यहाँ भी ऐसे ही है। இங்க கூடயும் இப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க. बाबा हमेशा कहते हैं பாபா சதா சொல்றாங்க कि अपनी जीवन कहानी बाबा को लिख करके दो। தன்னோட வாழ்க்கை வரலாற பாபாக்கு எழுதி கொடுங்க. अभी तक पोता मेल की बात थी। இப்போ போத்தாமில்லினோட விஷயம் இருந்தது. இப்போ लंबी लंबी जीवन कहानी लिख करके இப்போ நீளமாக வாழ்க்கை வரலாறை எழுதி बाबा को अपनी जीवन कहानी लिख करके दो। பாபாக்கு தன்னோட வாழ்க்கை வரலாறை எழுதி கொடுங்க. कोई तो बिल्कुल सच सच लिखते हैं। ஒரு சில பேர் எப்படின்னா முழுமையாக உண்மையான விஷயங்களை எழுதுறாங்க. कोई तो फिर छुपाते भी है। ஒரு சில பேரு மறக்கவும் செய்யறாங்க. उनको लिखने में लज्जा आती है। அவங்களுக்கு எழுதுறதுல வெக்கம் வருது. ये तो जानते हो बुरा काम करने पर उसका फल भी बुरा मिलेगा। இது தெரியும். இப்ப கெட்ட வேலையை செய்யறதுனால அதனோட பலன் கூடயும் கெட்டதுதான் கிடைக்கும். क्या என்ன बुरा काम क्या हुआ यहाँ? இங்க கெட்ட வேலைன்னா என்ன ஆச்சு? पोता में लिखना कोई बुरा काम थोड़े, वो तो अच्छी बात हो गई। இப்ப போத்தா மேல எழுதுறது என்ன கெட்ட வேலையா? அது நல்ல விஷயமாச்சு. भगवान को तो लिख के दे रहे हैं। பகவானுக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. फिर बुरा काम क्या हुआ? பிறகு கெட்ட வேலை என்ன ஆச்சு? अगर झूठा लिखा ஒருவேளை பொய்யாக எழுதுனீங்கன்னா तो उसका फल बुरा मिलेगा। அப்போ அதனோட பலன் கெட்டது கிடைக்கும். वो तो अल्पकाल की बात होती है அது அல்ப காலத்தினோட விஷயமாச்சு. कि बुरा काम करते हैं கெட்ட வேலைய செய்யறாங்க, तो 1 गुना फल मिलता है। அப்போ 1 மடங்கு பலன் கிடைக்குது. ब्राह्मण बनने के बाद பிராமணா ஆனதுக்கு பிறகு बुरा काम करते हैं கெட்ட வேலைய செய்யறாங்க, तो 10% मिला। அப்போ 10% கிடைச்சது. और अभी பிறகு இப்போ 100% मिलता है। இப்போ 100% கிடைக்குது. यहाँ तो बहुत कालों की बात है। இங்க ரொம்ப காலத்தினோட விஷயமா இருக்கு. क्या என்ன? वो सारा इकट्ठा होके आखिरी जन्म में आ गया। அது எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் ஜென்மத்துல கடைசி ஜென்மத்துல வந்து சேர்ந்துடுச்சு, ஒன்னாயிடுச்சு. की कमाल है। बुरा काम करेंगे तो सजाएं भी खावेंगे। கெட்ட வேலைய செஞ்சீங்கன்னா தண்டனைய கூடயும் எடுத்துப்பீங்க. और स्वर्ग में भी बहुत पिछाड़ी में आवेंगे। பிறகு ஸ்வர்கத்துல கூடயும் ரொம்ப கடைசிக்கு வருவீங்க. तो सारा मदार किस बात पर हो गया? அப்போ எல்லா ஆதாரம் எந்த விஷயத்தை பற்றி ஆயிடுச்சு? है पोता मिल देने पर। போத்தா மேல குடுக்கறோம் இல்லையா, அத பற்றின்னு சொல்றாங்க. அத மேல कोई तो पोता मिल देते ही नहीं है। ஒரு சில பேரு போத்தா மேல குடுக்கறதே இல்ல. कोई देते हैं ஒரு சிலர் குடுக்கறாங்க, तो अधूरा देते हैं। அப்போ அறகுறையாக குடுக்கறாங்க. कोई फिर पोता मिल देते हैं, ஒரு சில பேரு போத்தா மேல குடுக்கறாங்க, झूठा झूठा देते हैं।
பொய்யானது கொடுத்துடுறாங்க. पूरा काम करेंगे तो वो जो सजाएं खा देंगे. பொய்யான வேலைய செஞ்சீங்கன்னா தண்டனையே எடுத்துப்பீங்க. तो वो बहुत पिछाड़ी में आ देंगे. பிறகு அவங்க ரொம்ப லாஸ்டா வருவாங்க. अभी सारा मालूम पड़ जाता है. இப்போ எல்லாமே தெரிஞ்சு போயிடுதுன்னு சொல்றாங்க. क्या என்ன कैसे मालूम पड़ जाता है? எப்படி தெரிஞ்சு போயிடுது? तो अंत समय में तो सबका प्रत्यक्ष होगा. கடைசி நேரத்துல எல்லாருதுமே பிரத்யட்சமாயிடும். कैसे प्रत्यक्ष होगा? எப்படி பிரத்யட்சமாகுது? साक्षात्कार कराते जाएंगे. சாட்சாத்காரத்தை பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. खुद को भी साक्षात्कार होगा और दूसरों को भी சுயமுக்கு கூடயும் சாட்சாத்காரம் ஆகும். பிறகு மத்தவங்களுக்கு கூடயும் साक्षात्कार होता जाएगा कि ये इनका ये पद बनने वाला है, क्यों बनने वाला है. இவங்களது இந்த பதவி இவங்களுக்கு கிடைக்க போகுது, இவங்க இப்படி ஆக போகிறாங்க. 16,000 जैसे है 16,000 जैसे है. 16,000 சொல்றாங்க இந்த பாபா சொல்றாங்க. ஆமா, अगर स्वर्ग में भी आवेंगे ना ஒருவேளை ஸ்வர்கத்துல கூடயும் வந்தாங்கன்னா तो बहुत पिछाड़ी में आवेंगे. அப்போ ரொம்ப லாஸ்ட்ல வருவாங்க. बना அப்படி என்ன? सत्य के आदि में दास दासी बनेंगे. சத்தியுகத்தினோட ஆரம்பத்துல தாசிகள் ஆகுவாங்க. वो फिर भी श्रेष्ठ. அவங்க அப்படி பார்த்தோம்னா உயர்ந்தவங்க தான். कम से कम 84 जन्म तो लेंगे. குறைஞ்சபட்சம் 84 ஜென்மங்கள் எடுத்துக்கிறாங்க இல்லையா? और जो सत्य त्रेता के अंत में जाके ऊपर से नीचे उतरे. பிறகு திரேதாவினோட கடைசியில யாரு மேலிருந்து கீழே இறங்குறாங்க? तो वो तो அவங்க बहुत एक ही बात हो गई. அது ரொம்ப தாழ்ந்தத விஷயம் ஆயிடுச்சு. अभी सब कुछ मालूम पड़ जाएगा कि कौन कौन पुरुषोत्तम बन गए हैं. இப்போ எல்லாமே தெரிஞ்சு போயிடுது யார் யாரெல்லாம் புருஷோத்தம் ஆயிட்டு இருக்காங்க. अभी आना ही है पुरुषोत्तम दैवी राज्य. இப்ப நம்ம வர்றதே புருஷோத்தம் தெய்வீகமான ராஜ்யத்துலன்னு சொல்றாங்க. क्योंकि उत्तम से उत्तम पुरुष बनते हैं ना. ஏன்னா எல்லாத்தை விட உத்தமமான புருஷோத்தம் ஆகிறோம் இல்லையா, புருஷ ஆகிறோம் இல்லையா. जो राज्य आना है என்ன ராஜ்யம் வரணுமோ वो कौन सा होगा? அது என்ன இருக்கும்? पुरुषोत्तम राज्य. புருஷோத்தம் ராஜ்யம். और किसी जगह ऐसे कोई की महिमा नहीं करेंगे. வேற எந்த இடத்துல கூடயும் யாரோடது கூடயும் இப்படி மகிமையை செய்ய மாட்டாங்க. कैसे? எப்படி? पुरुषोत्तम की महिमा कैसे करते हैं? புருஷோத்தம் என்னோட மகிமையை எப்படி செய்யறாங்க? सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण संपूर्ण अहिंसक சர்வகுண சம்பன் எல்லா குணங்கள்ல பரிபூர்ணமானவங்க, 16 கலைகள்ல பரிபூர்ணம். मनुष्य संपूर्ण अहिंसक मर्यादा पुरुषोत्तम. देवी देवताओं के गुण भी नहीं जानते. மனிதர்கள் தேவதைகளோட குணங்களை பற்றியும் உங்களுக்கு தெரியாது. बल महिमा गाते हैं परंतु तोते की तरह गाते रहते. பலே மகிமையா பாடுறாங்க, ஆனா கிளிகள் போல பாடிட்டு இருப்பாங்க. तो बाबा कहते हैं ऐसे भक्तों को पकड़ो. பாபா சொல்றாங்க இப்படிப்பட்ட பக்தர்களை பிடிச்சுக்கோங்க. जो सिर्फ யாரு வெறும் कीर्तन करते रहते हैं. வெறும் கீர்த்தனைய பாடுறாங்க. कीर्तन में क्या बोलते जाते हैं, क्या महिमा करते हैं, वो उनकी बुद्धि में கீர்த்தனத்துல என்ன சொல்றாங்க, என்ன மகிமைய பாடிட்டு இருக்காங்களோ அந்த விஷயம் அவங்களோட புத்தியில नहीं बैठता है. உட்காரது இல்ல. कहते हैं हम तो नीच कपटी पापी हैं. சொல்றாங்க நாங்க தாழ்ந்தவங்க ஆயிருக்கிறோம், மோசம் செய்யக்கூடியவங்க ஆயிருக்கோம், ஃப்ராட் ஆயிருக்கோம். आरती उतारते हैं भगवान की. பகவானுக்கு எப்போ ஆர்த்திய பண்றாங்க இல்லையா, तो अपन को नीच कपटी पापी कहते हैं. அப்போ தன்னை தாழ்ந்தவங்க, பொய்யானவங்க, பாவிகளன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. बोलो சொல்லுங்க.
क्या तुम शांति धाम में थे? என்ன நீங்க சாந்தி தாமத்துல இருந்தீங்களா? शांति धाम में थे तो तुम नीच कपटी पापी थे क्या? நீங்க சாந்தி தாமத்துல இருந்தீங்கன்னா அப்ப என்ன நீங்க தாழ்ந்தவங்க, பிறகு மோசம் செய்ய இந்த ஏமாத்த கூடியவங்க, பாவிகளாக இருந்தீங்களா? वहाँ पर तो सब पवित्र रहते हैं, அங்க எல்லாருமே தூய்மையா தான் இருப்பாங்க. वहाँ नीच कपटी पापी की बात அங்க தாழ்ந்தவங்க, மோசம் இந்த ஏமாத்துறவங்க, பாவிகளோட விஷயமே இல்ல, होती नहीं। இருக்கிறதே கிடையாது. यहाँ पर अपवित्र बने हो, இங்க अपवित्रமா இருக்கீங்க. क्योंकि तमो प्रधान दुनिया की संग के रंग में आए हो। ஏன்னா தமோ பிரதான உலகத்தினோட சாங்கத்தினோட சாயத்துல வந்திருக்கீங்க. तो पतित बन पड़े, அப்போ பतितமா இருக்கீங்க. तमो प्रधान दुनिया है ना, தமோ பிரதான உலகமா இருக்கு இல்லையா? नई दुनिया में तो पवित्र ही रहते हैं। புது உலகத்துல தூய்மையானவங்களா தான் இருப்பாங்க, தூய்மையானவங்க தான் இருப்பாங்க. शांति धाम में भी पवित्र रहते हैं, சாந்தி தாமத்துல கூடயும் தூய்மையானவங்க இருப்பாங்க. और नई दुनिया में भी பிறகு புது உலகத்திலயும் पवित्र रहते हैं। தூய்மையானவங்க இருப்பாங்க. पुरानी दुनिया में पवित्र बन जाते हैं, பழைய உலகத்துல अपवित्रமாயிடுறீங்க. और अपवित्र बनाने वाला है பிறகு अपवित्रமாக ஆக்கக்கூடியவங்க, अनेक मत देने वाला, अनेक सिर वाला, நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுக்க கூடியவன், நிறைய தலை இருக்கக்கூடிய रावण। ராவணன். तो क्या करना चाहिए? அப்போ என்ன செய்யணும்? एक को पहचानना चाहिए और एक कीमत पर ஒருத்தரை தெரிஞ்சுக்கணும், பிறகு ஒருத்தரோட டைரக்ஷனை चलना चाहिए। ஃபாலோ செய்யணும். मुख्य ज्ञान की बात कौन सी हुई? முக்கியமான ஞானத்தினோட விஷயம் என்ன இருக்கு? मुख्य जानने की बात क्या हुई? முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்குது? एक को जानना ஒருத்தரை தெரிஞ்சுக்கணும், और பிறகு उसकी मत पर चलना। அவங்களோட வழிமுறை அனுசாரமாக நடக்கணும். इस समय भारत खास இந்த நேரத்துல பாரதம் விசேஷமாக, और आम सारी दुनिया பிறகு இன் ஜெனரல் முழு உலகம், அப்படின்னா பொதுவாக முழு உலகம் रावण राज्य है। ராவண ராஜ்யமா இருக்கு. भारत में भी रावण का राज्य है, பாரத்ல கூடயும் ராவண ராஜ்யம் இருக்குது, खास भारत में। விசேஷமாக பாரத்ல. பிறகு सारी दुनिया में रावण का राज्य है, முழு உலகத்துல ராவண ராஜ்யம் இருக்குது. लेकिन खास भारत में राज्य है। ஆனா விசேஷமாக பாரத்ல ராஜ்யம் இருக்கு. ஏன்? रावण जलाया ही जाता है भारत में, ராவணனை பாரத்ல தான் எரிக்கிறாங்க. विदेशों में तो रावण விதேசத்துல ராவணன் जलाया नहीं जाता। ராவணனை எரிக்கிறதில்ல. यहाँ अंतिम दाह संस्कार कहाँ होता है रावण का? இங்க கடைசி அந்த ஒரு எரிக்கிற வேலை எங்க நடக்குது? அந்திம் சம்ஸ்காரம் எங்க செய்யறாங்க? भारत में होता है। பாரத்ல தான் எரிக்கிறாங்க. रावण विदेश का है कि स्वदेश का है? ராவணன் விதேசியா இல்லன்னா ஸ்வதேசியா? है? विदेशी है कि स्वदेशी है? விதேசியா இல்லன்னா ஸ்வதேசியா இருக்கானா? विदेशी है। விதேசியா இருக்கானா? तो भारत में दाह संस्कार क्यों होता है? அப்போ பாரத்லயே தாக சம்ஸ்கார் அப்படின்னா கடைசியில சரீரம் விடுறாங்க இல்லையா, அந்த நேரத்துல இதெல்லாம் அந்த எரிக்கிற வேலை எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அதுக்கு தாக சம்ஸ்காரம் சொல்லுவாங்க. ஏன் இங்க நடக்குது பாரத்ல? क्योंकि मूल बीज जो है ஏன்னா மூலமான விதை என்ன இருக்காங்க, वो भारतवासियों का है। அது பாரதவாசிகள்னு சொல்றாங்க. ऊपर से आने वाले जो धर्म पिताएं हैं, மேலிருந்து வரக்கூடிய தர்ம பிதாக்கள் யார் இருக்காங்க? जो विदेशों में आकर के जन्म लेते हैं, யாரு விதேசத்துல வந்து वो விதேசத்துல இருந்து வந்து ஜென்ம எடுத்துக்கிறாங்க. कोई मूल रावण के रूप नहीं है, அவங்க மூலமாக ராவணனோட ரூபம் இல்ல. वो जिसमें प्रवेश करते हैं। அவங்க யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க, और प्रवेश करने वाले जहाँ से जन्म लेते हैं, பிறகு பிரவேச பண்ணக்கூடியவங்க எங்கிருந்து ஜென்ம எடுத்துக்கிறாங்க, वो मूल बीज रूप है, அவங்க மூல பீஜ ரூபம் ஆயிருக்காங்க. वो भारतवासी है।
அவங்க பாரத்வாசி ஆயிருக்காங்க. तो उनको भारत में ही दाह संस्कार किए जाते हैं. அப்போ அவங்கள பாரத்ல தான் அந்த லாஸ்ட் சம்ஸ்காரத்தை அப்படின்னு அந்த எரிக்கிற வேலையில செய்யப்படுகிறது. इस समय सब रावण राज्य में, இந்த நேரத்துல எல்லாருமே ராவண ராஜ்யத்துல अंग्रेजी இருக்காங்க. में शैतानी राज्य कहा जाता है. இங்கிலீஷ்ல ஷைத்தானி ராஜ்யம் சொல்லப்படுகிறாங்க. क्या? என்ன? शैतान ஷைத்தான் कहता कुछ है சொல்லுறது ஒண்ணு, और करता कुछ है. பிறகு செய்யறது வேற. ये था राजा रानी तथा ராஜா ராணி எப்படியோ அதே மாதிரி प्रजा बन जाती है. பிரஜைகள் ஆயிடுறாங்க. ஓம் சாந்தி.